அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து, எதிர்கால செயல்பாடுகளை குறித்து விளக்குவதற்கு எதிர்கால செயல்பாடுகளை குறித்து சொல்வதற்கு இதுல முன்வைத்த சில கருத்துக்கள்ல ஏற்கத்தக்கது நம்ம ஏற்றுக்கூடாத ஒரு விஷயம். சில கருத்துக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினால அதையும் சொல்லிட்டு நம்ம திட்டங்களுக்குள் செல்லலாம். பொதுவாக இந்த மாவட்டம்ங்கிறது வேணுங்கிற மாதிரி சில கருத்துக்களை வச்சாங்க. இந்த மாவட்டம் வேணுங்கிறதுக்கு சொன்ன முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒரு போராட்டம் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு, அப்போ ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மாவட்டம் இருந்தால் தானே எல்லா கிளைகளையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு அது ஒரு ரீசன் சொன்னாங்க. போராட்டம் நடத்தணும்னு ஒரு வந்துருச்சுன்னு சொன்னால், மாநிலத்தில் இருந்து மாவட்டத்தினுடைய பிரதிநிதி நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுக்கு முதல்ல போட்டாச்சு, யார் யார் என்னென்ன மாவட்டத்தை கவனிப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அந்த மாநில பொறுப்பாளர் என்ன செய்வார்னா, எல்லா கிளையிலும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது, நீங்கள்லாம் பங்கெடுங்க என்று வழிகாட்ட முடியும். இதுக்கேண்டு ஒரு மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து அதனால அவங்களுக்கும் கிளைக்கு மத்தியில் பிரச்சனைகள் மோதல் ஏற்பட்டு அதுவே பஞ்சாயத்தை போகிறதை விட நீ பெருசா நான் பெருசாங்கிறதெல்லாம் வருகிறது. இதுதான் காரணமாக இருந்தால் அது இன்ஷா அல்லாஹ் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறவங்க அந்த மாவட்டங்களுக்குள்ள இணைத்து ஒரு குரூப் உண்டாக்கிடுவாங்க. எத்தனை கிளைகள் இருக்குதோ அந்த அந்த கடலூர் மாவட்டம் என்று போட்டு வைத்துருவார்கள். முக்கியமான பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா கிளைகளுக்கும் மாநில நிர்வாகி என்ன செய்வார், தகவலை கொடுத்து அதில் பங்கெடுக்க வச்சிருவார். அது என்னென்னு கேட்டால், உங்கள் சில மாவட்டங்கள் மாவட்ட தேவையாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இது முடிவெடுக்கிற முக்கிய காரணம் பல மாவட்டங்களில் இது பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. அதிகமான மாவட்டங்களில் இதனால் செயல்பாடுகள் முடங்கி இருக்கிறது தான் செய்கிறத கெடுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதனால இந்த முடிவு அது ஒரு விஷயம். இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டியிருக்குது, ஒரு மனு கொடுக்க வேண்டியிருக்குது, கிளையிலேருந்து போனால் மதிக்க மாட்டேங்கிறான், ஒரு மாவட்டம்னு போனால் அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை ஒத்தாசையாக இருப்பாங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு சான்றாக இப்போ இந்த கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது, சென்னையில் ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதெல்லாம் நம்ம ஏஜெண்டாக அந்த காலத்தில் இன்னும் செஞ்சோம், இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த சில உண்மை விவரங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறீங்க. என்னென்னு கேட்டால், நம்ம இந்த என்டிஎஃப்னு ஆரம்பித்து இந்த இவ்வளவு கிளைகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பல நிகழ்ச்சிகளை போராட்டம் பண்ணி தடைக்கு மேலே தடையை மீறி செஞ்சு காட்டியிருக்கணும். இதே பேரணாம்பட்டில் மாநாடு நடத்தணும், மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி திரண்டு போய் போலீஸ் மூலமாக தடை வாங்கினாங்க. அப்புறம் லோக்கலில் உள்ள எஸ்பி லெவல் வரைக்கும் போய் இந்த கூட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே நடத்தி காட்டணுமா இல்லையா? என்டிஎஃப்ல அப்போ இவ்வளோ கிளைகள் இல்லை. இதே பேரணாம் இந்த பகுதியில் இந்த சேர்ப்பு நடக்கிற இந்த பகுதியில் தான் பேரணாம்பட்டில் ஒரு மாநாடு நடத்தணும். காரைக்கால் பொதுக்கூட்டத்துக்கு தடை அனுமதி இல்லைன்றாங்க. அனுமதி அப்போ நம்ம இவ்வளோ வளரலை. காரைக்காலில் பொதுக்கூட்டம் நடத்தணும், அதுக்கு அதை முட்டுக்கிட்டெல்லாம் போட்டாங்க. கடைசி அந்த காரைக்கால் பொதுக்கூட்டத்தில் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். எல்லாமே இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் விளக்கமாக இது வர நீங்கள் நடந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஃபைட் பண்ணி அந்த காரியங்களை செஞ்சு இருக்கணும். அடையநல்லூரில் நடக்கணும். அடையநல்லூரில் நிகழ்ச்சியை வந்து போலீஸ்காரன் பாரபட்சமாக போய் அது நமக்கு அனுமதி கொடுத்துட்டு உங்களுக்கு அனுமதி எல்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு அதை உடச்சி மீறி நீதிமன்றம் வரைக்கும் போய் கடைசியில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதே போலீஸ்காரனே பர்மிஷன் கொடுத்து கடையநல்லூரில் ஒரு மீட்டிங் நடத்தினோமே, அதுவும் சக்ஸஸாக தான் நடத்தியிருக்கோம். நம்ம பலவீனப்பட்டு நிற்கலை, நல்லா தான் இருக்கணும். அதே மாதிரி எங்கள் தொண்டியில் ஒரு மாநாடு போட்டோம், அதுக்கும் தடை வச்சாங்க, தடை அனுமதி இல்லைன்னாங்க நேரம் வரைக்கும். அதுக்கு மேலே எங்கெல்லாம் போகணும் பேசணும், பேசி அதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சு தொண்டியில் ஒரு மாநாடு நம்ம நடத்தணும். உங்களுக்கு எல்லாமே இப்போ இருக்கிறதை விட நம்ம கம்மியான கிளைகள் வைத்திருந்த காலத்தில் என்டிஎஃப்டைய பேரில் தான், என்டிஎஃப்ங்கிற பேர்லேயே தான் அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். அதே நேரத்தில் சென்னையில் மண்ணடியில் மீட்டிங் அனுமதி மறுக்கவனா இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த வீடியோலாம் போட்டு காட்டாதையே, அது நம்ம ப்ரொசீஜர் நம்ம வச்சுருக்குறோம், வீடியோ போட்டால் தகராறு வரும், ஒருத்தருடைய வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் சீமானுடைய வீடியோ போட்டு நாங்கள் மீட்டிங் நடத்துவோம் விளம்பரம் பண்ணிடணும். பொதுக்கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி ரிட்டர்னில் கொடுத்துட்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஏற்பாடுலாம் செஞ்சிட்டோம், போஸ்டர்லாம் ஒட்டியாச்சு. அந்த போஸ்டரில் என்ன போட்டோம்னு சொன்னால், வீடியோக்குள்ளே சீமானுடைய வீடியோக்கள் போட்டு காட்டப்படும்னு சொல்லி சேர்த்து விட்டோமா,
அதை உளவுத்துறை பார்த்துட்டு இல்லை அந்த மாதிரியான மீட்டிங் வந்து அப்போ அனுமதி கிடையாது, யாருக்கும் கிடையாது, அவங்க பேசிட்டு போகலாமே தவிர ஒருத்தர் பேசுகிற வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் அவனை சேர்ந்து 4 பேர் இருப்பான், எதுக்கு போடுறேன் அவங்க தாராறு பண்ணுவான், அந்த சட்டம் வந்து பிரச்சனை வரும், அதுக்கு நாங்கள் யாருக்கும் கொடுக்குறது கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் சேகர் பாபு தான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ ப்ளஸ் மந்திரி. நாங்கள் இருக்கிற தொகுதியில் வந்து எங்கள் ஓட்டில் ஜெயிச்சவர் சேகர் பாபு தான். அவர்கள் வரைக்கும் தலையிட்டார். போலீஸ் இந்த ரூலை நாங்கள் வச்சுருக்கிறோம், அவர் நம்ம தர சொல்லி அது கொடுத்துருங்க, பிரச்சனைலாம் வராதனால நீங்கள் வராதுனீங்க, இது பிரச்சனை வரும்னு நாங்கள் டிபார்ட்மெண்ட் லெவலில் முடிவெடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ மண்ணடி கூட்டம்ங்கிறது நம்முடைய பலவீனத்தினால இல்லை, நாங்கள் இந்த ப்ரொஜெக்டில் போடலைன்னா அனுமதிச்சிருப்பாங்க, அந்த நடத்திக்க இந்த ப்ரொஜெக்டில் போடாமல் நடத்திக்கிறதுலாம் சொன்னாங்க. இந்த டிவி போட்டு காட்டுறீங்கல்ல, அந்த வீடியோவில் போடாமல் நீங்கள் நடத்திக்கிறீங்க, நடத்துறதுக்கு சீமானை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டும் அவங்க பண்ண என்ன வேணாலும் பேசிக்கிறீங்கன்ட்டாங்க. ஆனால் அந்த பேசின வீடியோ போட்டு காட்டு என்ன செய்வான்னு கேட்டால் அவனை சேர்ந்து ஒரு 10 பேர் நிற்பான், போடாதம்மா அவன் சேர்ந்து இருந்தாலும் அங்கே கூட ஒரு போலீஸ் தலையிட்டு பிரச்சனை தகராறில் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பலவீனப்படும் ஒரே ஒரு கோயம்புத்தூர் மாத்திரம்தான் அது வந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. அது என்னன்னு கேட்டால் நம்மளாம் எடுத்த முடிவு இல்லை. கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட கேட்குறோம், அவங்க இதை இப்போதைக்கு நம்ம அரங்கத்தை நடத்திக்கிறோம், பல விதமான டிஸ்கஷனுக்கு பிறகு அவங்க சொன்ன பிறகு இல்லை கடைசி வரைக்கும் போராடி நம்ம அது பொதுக்கூட்டமாக தான் நடத்தணும்னு சொல்லி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்தாலும் செஞ்சுருப்போம். அவங்க சம்மதத்தோடு அதெல்லாம் ஒத்துழைச்சு அடிப்படையில் சரி ரொம்ப நாளாகிடுச்சு விளம்பரம் பண்ணி அப்படிங்கிற செஞ்சுட்டு வைங்களேன். அதனால நம்ம வந்து வலிமையற்று போயிட்டோம், நம்ம எடுத்த காரியத்தை செய்ய முடியாது. மாநாடுக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாங்க, திருச்சி மாநாடுக்கு, அதுக்கு அவ்வளோ இடைஞ்சலை மீறி நம்ம என்ன செஞ்சோம், அந்த மாநாட்டை தான் நடத்தி காட்டணும். நம்முடைய எந்த ப்ரோக்ராம் தடுக்கப்பட்டுச்சு, இந்த ஒன்றை தவிர, கோயம்புத்தூர் ஒன்றை தவிர எங்கேயாவது நம்முடைய ப்ரோக்ராம்களோ பொதுக்கூட்டமோ மாநாடுகளோ எந்த ஒன்றுமே தடுக்கப்படலை. அதே வலிமையாகவும் அதே ஸ்ட்ரென்த்தாகவும் அதே உறுதியாகவும் தான் நாம் இருக்கிறோம் என்பதை ஃபஸ்ட்டு நம்ம பதிவு செஞ்சுக்கணும். ஒன்று ஏன்னா அப்படி சில எண்ணம் வந்துடக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறோமோ நமக்கு உண்மையான அதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த விவரங்கள். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், நம்ம டிஎன்இயில் இருக்கும்போது செஞ்சதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேயும் வந்து முன்னுரிமை கிடையாது. டிஎன்இயில் இருக்கும் பொழுது பல விஷயங்களில் ஒன்றுபட்டு திரண்டு போராடியும் கூட அது நிறைவேறாமல் இருந்திருக்குது. டிஎன்இலேருந்து எல்லா காரியத்தையும் நம்ம சொன்னால் செஞ்சிடலாண்டியல, அப்படி செய்ய முடியலை. அதுக்கு வந்து நம்ம இந்த சேருக்குள் நடக்கிற இந்த வேலூர் மாவட்டத்திலேயே, பழைய வேலூர் இப்போ திருப்பத்தூரை பிரிச்சுட்டாங்களா, அந்த வேலூர் மாவட்டத்திலே வேலூரில் ஒரு இடம் வாங்கணும். டிஎன்ஏ சார்பம் சைதாப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல வந்து மர்கஸுக்கு ஒரு இடத்த வாங்கணும். வாங்கி அந்த மர்கஸ் வந்து சொந்தமாக கரையம் போட்டு டிஎன்ஏ சார்பு வாங்கி அது ஒரு போர்டை போட்டு மர்கஸ்ன்னு ஆரம்பித்தோடனே ஊரே திரண்டு போய் அது மர்கஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் தாசில்தார் மூலமாக அது எஸ்பி மூலமாக சீல் வச்சாங்க, அதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு எதிராக நம்ம மேலே வரைக்கும் டிஜிபி லெவல் வரைக்கும் பேசணும், அரசியல்வாதிகள் வரைக்கும் பேசணும். அதை விட வேலூரை கிடுகிடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தமிழகம் முழுவதும் ஆட்களை திரட்டி போராட்டம் நடத்தணும். திறக்கலையே, வருஷம் 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு திறக்கலை. கடைசியில் டிஎன்டிஜியில் வித்துட்டு போயிட்டாங்க. டிஎன்டி அந்த இடத்த வந்து நாங்கள் யாருக்கா வித்துடுறோம், திறந்து விடுங்க, விற்பனை செஞ்சுட்டு போயிடுறோம், நாங்கள் மறுகேஸ் நடத்துறோன்னு எழுதி கொடுத்து அதை காசுக்கு வேற ஆள் விற்றாங்க அந்த இடத்த. அந்த விற்ற ஒரு விஷயத்தை நான் ஆன்லைன் வீடியோவில் அதில் சமகால நிகழ்வுலாம் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோலாம் போட்டு காட்டி இதான் அந்த பில்டிங் பாருங்கள், இதை விற்றதுக்கு பதிலாக மாற்றிடம் வாங்கலை, அந்த காசு என்னப்பா, அதுக்காக நம்ம கேள்வி கேட்டோம். கொஞ்சம் பன்னியாசல் விற்றீங்கன்னு, விற்ற காசு என்ன செஞ்சீங்க, விற்கிறதுக்கு இந்த அனுமதி வாங்கி விற்றாங்களே தவிர விற்றா அந்த இடத்துல பக்கத்தில் அந்த இடத்துல ஏதாவது அந்த மறுக்கசாத்தனம் உண்டாக்கணும், அப்படி செய்யலை. அப்போ நினச்சி இவ்வளோ பெரிய சக்தியை திரட்டி போராடியும் கூட வந்து அதிகாரிகளை பார்க்குறோம், கலெக்டரை பார்க்குறோம், முதலமைச்சரை பார்க்குறோம், மந்திரிகளை போய் பார்க்குறோம், மக்கள் சக்தியை திரட்டுறோம், நடஞ்சா. அப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம நடக்காத விஷயங்கள் நிறைய இருக்கிறது, மிகச்சில விஷயங்கள் தான் அப்பவும் நடந்திருக்கு எனக்கு இருக்கும்போது. அப்போ கடைசி வரைக்கும் அந்த இடத்த வந்து நமக்கு வந்து மீட்கவே முடியவில்லை. தரலன்னா தரலாம், அதை ஒரு கண்ணால் பார்த்தீங்க. அதை விட அதே மாதிரி வந்து இதே மாவட்டத்தில் திருப்பத்தூர் நினைக்கிறேன், திருப்பத்தூரில் டிஎன்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சுதந்திர மாதத்துக்கெலாம் திறந்து வந்து புதுக்கோட்டை திருப்பத்தூர் வாணியம்படியா இங்கே நடந்துச்சு. அப்போ எல்லாம் திறந்து வந்து நடத்தக்கூடாதுங்கன்னா போலீஸ்லாம் நடத்தக்கூடாது ஆயிடுச்சு. நடத்த விடலை.
அப்போ எல்லாம் சேர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஒரு முறை அந்த அதிகாரியுடைய மனநிலையை பொறுத்து என்ன செய்வாங்க, இல்லைன்னா இல்லை தான் கொஞ்சம் வேணாலும் பார்த்துக்குவோம் செய்யுங்கப்பான்னு சொன்னால் சரி, அப்படி தான் நடந்திருக்கே தவிர அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி வந்து எஸ்பி பட்டினம் பள்ளிவாசல் விஷயம் ஃபேமஸான விஷயம் உங்களுக்கு தெரியும். எஸ்பி பட்டினத்தில் ஒரு தனி நபருடைய ஒரு பள்ளிவாசல் வந்து அவர் நமக்காக தருகிறாரு, நம்ம எழுதி தொழுகை நடத்துறதுக்குன்னு அறிவிக்கிறோம், அதுக்குண்டாந்து சீல் வைக்கிறாங்க. எந்த ஒரு ரீசனுமே இல்லை. அது யாருக்கு, மெயின் ரோடு பக்கத்தில் மக்கள்லாம் இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வராது, அந்த இடத்துல சீல் வச்சாங்க. அந்த சீல் அகற்ற முடிஞ்சிச்சா? எத்தனை வருஷம் சீல் ஜெயலலிதாவின் முற்றுகை போராட்டம்லாம் பண்ணணும் ஒட்டு மழையில். அந்த ஜெயலலிதாவின் முற்றுகைக்கு பிறகு திறந்தானா? திறக்க முடியலை. அப்போ பலவிதமான மந்திரிகள்லாம் எல்லாமே சந்திச்சு பேசணும், முடியல. அப்போ இந்த நம்ம என்னமோ அது பெரிய சாதிச்சோங்கிற மாதிரி நம்ம தப்பாக நினைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டில் நம்ம பார்த்த வரைக்கும் சில விஷயங்களில் எதுக்கு பிரச்சனை நினைச்சான்னு சொன்னால் செய்வான். பெரும்பான்மை மக்களுக்குடைய பிரச்சனைன்னு வரும் என்று சொன்னால் நம்ம பக்கம் நிற்க மாட்டோம், ஓட்டு பொறுக்கிறதுக்கு தான் செய்யலாம். ஒரு இந்து முன்னணிக்காரங்க நமக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்பினாலும் வைங்க, நீங்கள் தௌஹீத் ஜமாத்தில் சொன்ன முஸ்லீம் பூரா திரட்டினாலும் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்கள் ஓட்டை விட அவங்க ஓட்டு கூட, இந்துக்கள் ஓட்டு ஜாஸ்தி. நீங்கள் அவங்க ஓட்டு போயிருப்பானா, உங்கள் ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா, அப்படி எத்தனை விஷயங்களில் நாம் தோற்றுருக்கோம். முஸ்லீம் சமுதாயமே சேர்ந்து பல போராட்டங்கள் நடத்தினாங்க, பல பள்ளிவாசலுக்காக வேண்டி. நம்மளை விட்டுருங்க, எல்லா ஜமாத்தாரும் சேர்ந்து நடத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை மீட்க முடியாத பள்ளிவாசல்லாம் அது சீல் வச்சுட்டு போன பள்ளிவாசல் இருக்கிறது. அதை வந்து கூட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்குது, இன்னைக்கும் திறக்க முடியல. என்னத்தினால முடியல? அவன் எதிர்க்கிறாங்க போது அவனுடைய ஓட்டு நமக்கு போயிடும் தான் பார்ப்பாங்க. அதான் அரசாங்கத்துடைய அதிக பிரச்சனை என்னன்னு கேட்டால், அதிக ஓட்டா கொஞ்சம் ஓட்டான்னு வரும்போது அதிக ஓட்டு பக்கம் நிற்பான். நமக்கு நியாயமா அநியாயமாக பார்க்க மாட்டோம், நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டோம். அதனால இது என்ன ஒரு அடையாளத்துக்கு நம்ம போராட்டம் அது பண்ணிடலாமே தவிர, அப்படி இருந்தால் எல்லாம் செஞ்சுட்டோம், இப்படி இருந்தால் செய்ய அப்படிலாம் அப்படி இருந்தும் நம்ம செய்யலை, எல்லாத்தையும் செய்யலை. அப்படி இருந்து நிறைய அடிபட்டுருக்கிறோம். இப்படி இருந்து நம்ம அடிபடாமல் இருந்திருக்கோம். என்டிஏவா இருந்து நினைஞ்சிருக்கிறோம், அடிபடாமல் நம்ம நினைச்ச காரியத்தை செஞ்சுன்னு இருக்கோம். அதுக்காக வேண்டிய ஒரு மாவட்டம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, சரியா? அப்போ அந்த மாநாடுகளும் நடத்தும் போது மாவட்ட அமைப்பு இல்லை, மாநாடு நடத்தணும்ல. அப்போ மாவட்ட அமைப்புலாம் இல்லாத காலத்தில் தான் அந்த மாநாடுகள்லாம் நடத்தி வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம். அது ஒரு தகவலுக்காக வேண்டி ஒரு பதிவு செஞ்சதுக்காக ஒன்று. அடுத்ததாக வந்து அதனால் மாவட்டம் தேவையில்லை. மாநில அதிகாரிகிட்ட பேசுறதுக்கு வந்து மாநிலம் பேச உங்களுக்கு என்ன? மாநிலத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டம்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் ஒருத்தர் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம்ல, அவர் கான்டாக்ட் பண்ணி உடனே கொண்டு வருவார். ஒரு மாவட்ட நிர்வாகி எப்படி வருவாரோ அப்படி வருவார். சென்னையிலேருந்து வர்றான்னு சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதையோடு என்ன செய்வாங்க, அணுகுவாங்க. அதனால வந்து கிளையிலேருந்து கூட மரியாதை இருக்காதுங்கிறது உண்மைதான். அதில் எல்லா ஊர்லையும் அப்படி கிடையாது. எங்கள் ஊர்லாம் கிளையிலேருந்து போனாலும் போலீஸில் மதிப்பாங்க, எங்கள் தொண்டியில் சொல்கிறேன். அப்படியும் சில ஊரில் வலுவாதல் மார்க்கசில் வைத்து செயல்பாடுகள் செஞ்சிருக்கிற ஊராக இருந்தால் போலீஸில் ஒரு மரியாதை இருக்கும். ரொம்ப கம்மியாக நம்ம மைக்ரோவாக இருக்கிற இடங்கள்ல செய்யாதவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல தெரியாது. நம்ம அவங்கள தொடர்பு வச்சுக்கிறது இல்லை, தாவா பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு புஸ்தகத்தை கொடுக்குறது, குரானை கொடுக்குறது, இப்படி வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்மளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மதிக்க மாட்டாங்கிறது ஏற்பட்டாலும் இந்த மாவட்டம் அமைப்பதனால் அது தீராது. அதனால் நம்ம பார்த்ததில் மாவட்ட அமைச்சரில் அதிகமாக இருந்தால் சண்டை சச்சரவு. சொன்னேன், பல பேர் சொன்னாங்களா இல்லை, எங்களுக்கு செயல்பட முடியாது, முடக்குறாங்க, கைப்பு சீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது அது ஒரு கூட்டமைப்பு தேவையும் இல்லை. அது போக என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம என்டிஎஃப்னு உண்டாக்குறோம்ல, இது இல்லாமல் பல பள்ளிவாசல்கள் வந்து பொதுவாக இருந்து நம்மளோட வந்து இணைவதற்கு தொடர்பு கொண்டு ஜும்மா அளவுக்கு நம்ம ஆட்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். மாவட்டம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அவங்க வரமாட்டேங்கிறாங்க, ஆனால் தாவால் நம்மளோட இருக்கிறாங்க. மாவட்டம் நினைச்சு ஒரு இயக்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. ஜும்மாவுக்கு நம்ம ஆள் அனுப்பிட்டு இருக்கிறோம். அடியக்கமங்கலம், கொல்லாபுரம், நிறைய ஊர்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து மாவட்டம் அந்த சிஸ்டத்தில் கொண்டு வர்றது அவங்க உடன்பட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது இல்லைங்கிறீங்கள மறையாம அதுக்குள்ளே சேர்க்கிறேங்கிறாங்க. தலைமையில் நாங்கள் தாவாவுக்கு எங்களை பயன்படுத்திக்கிறீங்க, எங்களுக்கு தாய் அனுப்புங்க, பிரச்சாரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்களா, அனுப்புகிறோம். அப்படி வரும்பொழுது ஒரு 10-15 மர்க்கஸ்கள் வந்து வருது, மாவட்டம் இல்லாத காரணத்தினால வருகிறது. அடுத்தடுத்து என்ன செய்வாங்கன்னா பகிரங்கமாக நம்மளோட இணைந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா அது கூட்டமைப்பு தானே, ஒத்துழைப்பில் நம்ம ஒரு சிஸ்டத்தில் நம்ம அடங்கலை அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் அதில் நன்மைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர அதில் கேடு வராது. அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் சொன்னதில் வந்து இந்த நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற அந்த அந்த வீடியோ இருக்குல்ல, அது ஒரு 700க்கு மேலே வீடியோ இருக்குது.
ஒரு நாளைக்கு அரை மணி நேரங்கிற மாதிரி டெய்லி போடுறோம். இப்போ தான் வாரத்தில் வந்து 4 நாளைக்கு போடுறோம். முந்தி 7 நாள் போடணும். அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா ஒரு 700க்கு மேலே வருது. இதை வந்து ஒரு பென் டிரைவில் போட்டு மக்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அது வீட்டில் இருந்து போட்டு என்ன செய்வாங்க, ஏன்னா அவங்க நெட் எடுத்து கனெக்ஷன் எடுத்து அப்படி பார்க்குறதுங்கிறதுலாம் பெண்களுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ சாத்தியப்படாது. ஒரு பென் டிரைவ் மூலமாக அதை காப்பி பண்ணி கொடுத்து அது செஞ்சால் பயனுள்ளதாக இருக்குன்னு ஒரு யோசனை சொன்னாங்க. அது பென் டிரைவில் பண்ணுறதா இருந்தால் ஆலிம் தான் சொன்னார். அது யாராவது பெருசு ஆலிம் முதல் கேள்வி தான் ஆலிம் தான் சொன்னார். அப்போ 700 ஆடியோ வீடியோவுக்கு வந்து 250 GB வருது. கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பென் டிரைவில் பண்ணுறதா இருந்தால் 250 GB பென் டிரைவ் வருது. ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினால 1200 1300 ரூபா வரும் ஒரு பென் டிரைவ். ஒரு 1500 1300 ரூபாய்க்கு வந்து காசு கொடுத்து வாங்குவாங்களா? பென் டிரைவில் ஆலிம் கிளாஸ் இருக்குது அப்படிங்கும்போது 1500 ரூபா கொடுத்து அது வந்து அது மார்க்கெட் ரொம்ப கஷ்டம். அது பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் சாத்தியப்படாது. சின்ன 10 மெமரி கார்டே சரியான காசாக இருக்குது. அந்த பென் டிரைவ்னா ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குது. அது ஒரு யோசிச்சு பார்க்கும்போது கமர்ஷியலாக அது உண்மையாக சாத்தியப்படாது. வேணும்னா என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி டைப்பில் போடலாம். போட்டுருக்கோம்ல, இந்த மாதிரி டைப்பில் வந்து கியூஆர் கோடை போட்டு போட்டீங்கன்னா 1-2 போட்டீங்கன்னா இது வந்து ஒரு 50 ஒரு பக்கத்துக்கு 16 போடலாம். இப்போ 8 இதில் போட்டிருக்கிறாங்க. அதை போட்டோம்னா 2 போடலாம். சின்ன சின்ன தான் ஆலிம் கோர்ஸு ஒரு பக்கத்துக்கு 16 வரும். 50 பேஜில் வந்து என்ன செஞ்சு அதை அடைக்கணும். 50 பேஜ் கொண்ட புஸ்தகமாக கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க இப்படி பார்த்துக்கணும். அவங்களுக்கு எதுவும் பென்ட்ரைவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவங்க போனா இந்த வீடியோ ஓப்பன் ஆகிடும். அப்புறம் கேட்குறதா இருந்தால் அந்த மாதிரி இந்த நீங்கள் ஆலிம்களாக ஆகலாம்ங்கிறத கியூஆர் கோடில் மாற்றி கியூஆர் கோடுக்கும் லிங்க்குக்கான வித்தியாசம்னா லிங்க் அனுப்புனீங்கன்னா அந்த வந்து சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கியூஆர் கோடு சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகுது. அதை லிங்க் அனுப்ப முடியாது. அது என்ன செய்யலாம், பேப்பரில் வந்து லிங்க் அடித்தா ஓப்பன் ஆகுமா? லிங்கை பிரிண்ட் பண்ணிய அது கிளிக் பண்ண ஓப்பன் ஆகுமான்னு ஆகாது. கியூஆர் கோடு என்ன செய்யணும்னா பேப்பரில் இருந்தாலும் ஓப்பன் ஆகும். அந்த ஒரு வசதி இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மெத்தடில் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகலாம். இப்போ உணவு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க, அது ஜக்காத்து. இப்போ உணவுங்கிற உள்ள ரமலானில் உணவு தலைப்பு இருக்கல, அவ்வளவு தலைப்பும் தனித்தனியாக போட்டு கியூஆர் கோடாக கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க என்ன எதை வேணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆலிம் கோர்ஸ் 1 2ன்னு போட்டு ஒரு 700 ரூபாய்க்கு போட்டோம்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு இது வந்து 20 பக்கம் வருது. இன்னொரு 30 பக்கம் சேர்த்து 50 பக்கம். 50 பக்கத்தில் வந்து அவ்வளோ அடையணும். அதை கொடுத்தோம்னு சொன்னால் யார் விரும்ப பெரிய காசு வரால. 50 பக்கத்துக்கு எடுக்கும்போது 1500 அந்த ரேட்லாம் வராது. 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கணக்கில் தான் அந்த புக்கு வேலைக்கு கொடுத்தாலும் வரும். அது எல்லாரும் வாங்குவாங்க. வாங்கி அப்படி வேண்டாம் செய்யலாமே தவிர பென்ட்ரைவை காய் பண்ணுறதுன்னா என்ன செய்யலாம்னு கேட்டால் யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் பென்ட்ரைவ் வாங்கி கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ணி தருவோம்னு அறிவிப்பு செய்யலாம். யாருக்காவது ஆர்வம் இருந்தாலும் என்ன செய்ய, நீங்கள் பென்ட்ரைவ் வாங்கி 250 GB கொடுத்ததை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை தலைமையில் உள்ள ஆட்களை வச்சு காப்பி பண்ணி உங்களுக்கு தருவோம். அது வேண்டாம் செய்யலாமே தவிர அதை தயார் பண்ணி அதை மக்கள் வாங்குற அளவுக்கு விற்பனை செய்கிறதா இருந்தால் அது வாங்க மாட்டாங்க. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக வந்து ஆடியோவை இதை கேட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆடியோவை முதல்ல ஆடியோ போட்டுட்டு இருந்தோம். இந்த இப்போ நவீனத்தில் எதையும் ஆடியோ ஆக்கணும். ஆடியோ ஆக்குறதுங்கிறது இப்போ சின்ன விஷயம். இது அவங்க ஃபோன்லேருந்து வீடியோ ஆடியோ எடுக்கலாம், அப்படி கன்வெர்ட் பண்ணி ஆடியோவை மாற்றுறது சின்ன விஷயமா இருக்குது. அதனால நம்ம அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் எடுக்கலை. ஆடியோ ஃபார்மெட்லாம் வேணும்னு சொன்னால் இப்போ கேள்விப்பட்டதெல்லாம் ஆடியோவும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சமகாலத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அதை கட் பண்ணி கேள்வி அனுப்புகிறாங்கல்ல, அது 3 ஃபார்மெட்டு தான் வரும். வீடியோவிலேயே வரும், ஆடியோவிலேயே வரும். நீங்கள் ஆடியோ மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு விஷயமாச்சு. ஆடியோவுக்கு சரியாக வராது. ஆடியோ மற்ற பயானம் தான் சொல்லும். அவர் அது மற்ற பயானுக்கு ஆடியோன்னு சொன்னாங்க. மற்ற பயானங்கள் காதில் கேட்டால் போதும். ஆடி வகுப்பு வந்து ஆடியோவை கேட்டிங்கன்னா வழங்காது. ஸ்க்ரீனில் படத்தை போட்டு காட்டி அந்த அரபில் அந்த வாசகம்லாம் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு கேட்டால் தான் அவங்களுக்கு என்ன செய்யாது, அது சரியாக வழங்கும். அப்புறம் ஆடியோ மட்டும் கேட்டால் ஃபுல்லாக ரிசீவ் பண்ண முடியாது, ஒழுங்காக அதை கிரகிக்க முடியாது. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது வந்து ஆடியோ முடிஞ்சிருச்சா, அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த மக்தப் மதரசாக்கள் நடத்துகிறாங்கள, அது சம்பந்தமான ஒரு பாடத்திட்டம் கேட்குறாங்க. மக்தப்களை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமான ஒரு நம்முடைய திட்டங்களை உங்களுக்கு சொல்லிடணும். நம்ம வந்து மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை சரியாக கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் 1000 பொதுக்கூட்டம் நடத்துறதை விட 1000 மாநாடு நடத்துறதை விட இந்த மக்தபுகளில் கவனம் செலுத்துவது வந்து ஒரு ஜெனரேஷனையே உருவாக்குறது.
சின்ன வயசுலேயே அவனுக்கு தௌஹீத் அடிப்படையில் அந்த குழந்தைகளை வாழ்த்துறதுக்கு கொண்டு வருவதற்கு மக்தபுங்கிறது ஒரு நல்ல ஒரு கருவி. அப்போ நமக்கு இளைஞர்கள் எல்லாம் வயசான ஆட்களாக இருக்காங்கலாம் ஒரு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட என்னென்னது அந்த மக்தபு சிஸ்டத்தில் நீங்கள் வந்தால் தான் அதெல்லாம் இருக்கும். எப்படி இளைஞர்கள் வருவாங்க, சின்ன பிள்ளைகள் வந்தால் தான் நம்மகிட்ட இளைஞர்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம அதை சின்ன மக்தபுகளை நம்ம நடத்துவதன் மூலமாக ஒரு மக்தபுல 10 வயசுக்குள்ளே படித்தான்னா ஒரு இன்னொரு 5 வருஷத்துல ஒரு 15 வயசு ஆள் ஆயிடும். அவன் உங்களோட பணிகளில் ஈடுபடுறவனாக ஆதரிக்கக்கூடியவனாக அவன் மாறிடுவான். அப்போ அந்த மக்தபுங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து எல்லாரும் செய்யணும். யாருக்கெல்லாம் மர்க்கஸ் இருக்கிறது அவங்களும் செய்யணும். மர்க்கஸ் இருக்கிறவங்க கூட எங்கள் தொண்டிகளும் அப்படி ஏற்பாடு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல இடங்களில் மக்தப் நடத்துகிறாங்க. இந்த மக்தப்னு சொன்னால் அதுக்கு ஒரு இடத்த பிடிச்சி வாடகை பிடிச்சி செய்யும்போது அந்த இடம் தூரம் தொலைவில் இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன பிள்ளை அனுப்ப மாட்டாங்க. இந்த கடைக்கோடியில் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த கடைக்கோடியிலேருந்து சின்ன பிள்ளை அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. இந்த தெருவில் உள்ளவங்க தான் அனுப்புவாங்க. மக்தப்பில் வந்து எல்லாரும் கலந்து கொள்வதாக இருந்தால் நாம் எந்த பகுதியில் மக்தப் நடத்த விரும்புகிறோமோ அந்த இடத்துல யாரும் ஆலிமாக்கள் இருப்பாங்க, ஆலிம்கள் இருப்பாங்க. அந்த ஆலிமாக்களை பிடிச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் மக்தப் நடத்துங்க, உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு தொகையை ஒரு சம்பளம் தந்துடணும், சின்ன 2000 ரூபா கொடுத்தா போகும். அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பிள்ளைகளை வச்சு நடத்துங்க. நாங்கள் நிர்வாகம், நீங்கள் உங்கள் வீட்டு அவங்க வீடாகவே இருக்கும், வீட்டு வாடகை ஒன்றும் கிடையாது. இந்த ஆலிமாவுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க, அவங்க நடத்திக்கிடுவாங்க. மாதம் ஒரு 3000 ரூபா தர்றோம், நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு மொத்தம் நடத்திக்கிறீங்க. அந்த மொத்தம் தொண்டில் நடத்துறிய, தொண்டில் எத்தனை நடத்துறிய? 9 மொத்தம் நடத்துகிறாங்க. ஒரு மர்க்கஸ் தான் இருக்குது, மொத்தம் 9 நடத்துகிறாங்க. 9 எது நடத்துகிறாங்கன்னா நம்ம இடம் முடிக்கணும்னு நினச்சிக்கலாம் 9 நடத்த முடியாது. அந்தந்த ஆலிமாக்களுடைய வீட்டில் என்ன செய்யணும், நீங்கள் நடத்துங்க, உங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஓதி கொடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு உதவித்தொகையும் கிடைக்கும்னு சொல்லி அப்படி நினச்சேன்னு சொன்னால் இந்த வாடகை, போக்குவரத்து, கரண்ட் பில் ஒன்றுமே உங்களுக்கு செலவாகாது. அதுதான் பிள்ளைகள் வந்து படிப்பாங்க, உங்களுக்கு டீச்சர் மார்க் கொடுத்துட்டு சிலபஸ் நம்ம கொடுத்துட வேண்டியது. என்ன மாதிரி பாடம் நடத்தணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த மெத்தட்லேயே மர்க்கஸ் இல்லாட்டா கூட இந்த மெத்தடில் வந்து ஒரு ஊரில் 20 மர்க்கஸ் 20 மொத்தம் நடத்தலாம், 50 நடத்தலாம். அங்கேயும் உருவாகி வரக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சரியான சிந்தனையில் இந்த பெருசான ஆட்களை தௌஹீதை கொண்டு கூட கஷ்டமாக இருக்குல்ல, அடிப்படையில் வந்துடுவான் தௌஹீதில். பேசிக்கலி தௌஹீதில் வளர்க்கப்பட்டுருவோம். அது மாதிரி பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்படி செய்யணும். பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருந்தால் பிரிச்சிடணும். ஆண் பெண் ஒன்றா படிக்கிற மாதிரி இல்லாமல் ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை ஆலிமை பிடிச்சி நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் நடத்துங்க. ஆலிம் சார் இருப்பாங்க, ஆலிமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆலிம்கிட்ட குரானை பார்த்து ஓத தெரிஞ்சவங்க, சாதாரண மக்கள்லேயே குரான் ஓத தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அப்படியான ஆளுக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு 10 பிள்ளைகள் குரான் ஓதி கொடுங்க, நாங்கள் அதுக்குரிய ஊக்கத்துவ தர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த மக்தப் மூலமாக ஒரு 300-400 பேருக்கு நடத்தணும். 300-400 பேருக்கு டெய்லி என்ன செய்யும், மார்க்கும் போய்கிட்டே இருக்கும். அதனால அந்த மக்தபுங்கிறத வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக அதிகப்படுத்தணும். அதுக்குள்ள பாடத்திட்டங்கள் வந்து இப்போ சின்னதாக ஒரு பாடத்திட்டம் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து குரானை எழுதி போதிடங்கிற அந்த குரானை எப்படி ஓதுறதுங்கிற அந்த புஸ்தகம், 1ஆம் வகுப்புல உள்ள முதல் வகுப்புக்குரிய பாடத்திட்ட புஸ்தகம் போட்டிருக்கிறோம். இது அல்லாமல் அடுத்த வகுப்புக்கு போகிற பிள்ளைகளுக்காக வேண்டி புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 1 வாரம் 10 நாள் அந்த புக்கு ரெடி ஆகிடும். அடுத்து கொஞ்சம் அதிக கூடுதல் வழக்கத்தோடு உள்ளது அந்த புஸ்தகம் ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த சிலபஸை மட்டும் கொடுத்துட்டா போதும். இந்த குரானை ஓதி கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த பாடத்தை நடத்துங்க, அதுக்கப்புறம் இந்த பாடத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டா அந்த டீச்சர்ஸ் மாதிரி நடத்திடுவாங்க. மக்தபுகளை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தில் அதெல்லாம் அனைவரது பாடத்திட்டம் தரணும்னு கேட்குறாங்க, சில தரணும், அது ஒரு விஷயம். அடுத்ததாக பெரிய ஊர்களுக்கு மாவட்டம் இல்லாமல் அந்த நகர பேரவையில், அதுவும் ஒரு மாவட்டமாக இருந்தால் பேர் தான் நகர பேரவை சிட்டியில் தவிர மதுரையிலேருந்து கேட்டால் மதுரையில் ஒரு 5 கிலோ இருக்குன்னு 5 கிலோ நாங்கள் மாவட்டம் இல்லாமல் மதுரை நகர பேரவைன்னு செயல்படலாமா அப்படின்னு சொல்லி மதுரையிலிருந்து அந்த சகோதரர் கேட்குறாரு. இந்த சொல்லி இந்த மாவட்டம்ங்கிறதுல வந்து அதிக பஞ்சாயத்து வந்த ஊர் மதுரை தான். மதுரையில் தான் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. மாவட்டத்தினாலே கிளைனாலே பஞ்சாயத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட கிளை பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிற வேளாண் சொல்ல வேண்டிய ஊராக தான் நீங்கள் மதுரை இருக்கணும். ஆனால் மதுரையில் சரிங்க மறுபடியும் வேணுங்கிறீங்க, ஒருங்கிணைப்பு இருக்காது. நீங்கள் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் ஆசைப்படலாமே தவிர அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் ஏற்படும். அது அந்தந்த கிளையை செயல்படட்டும். மாநிலத்தில் தெரிஞ்சிருக்காங்க, ஒருங்கிணை தேவை ஏற்படும் என்றால் ஒருங்கிணைத்துக் கொள்வார்கள் என்பதை அவங்களுக்குரிய விளக்கமாக சொல்லிடணும். அடுத்தது வந்து சிதம்பரம் வந்து சொல்லியாச்சு. மாற்று மத தாவாவை செய்யணும், பெண்கள் தாவாவை செய்யணுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. மாற்று மத தாவாவையெல்லாம் செய்வது வந்து நீங்களும் தான் செய்யணும்.
மாற்று மத தாவாவுக்கு செய்ய வேண்டியதுக்குரிய சாதனங்கள்லாம் நம்ம இருக்குது, புத்தகங்கள் இருக்குது. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்ற அர்த்தமுள்ள இஸ்லாம், அது மாதிரி இஸ்லாம் ஒரு பௌத்திரி மார்க்கம், இஸ்லாமிய கடவுள் கொள்கை, இது மாதிரியான நூல்கள் எல்லாம் இருக்கிறது. இஸ்லாம் குற்றச்சாட்டுகளும் பதில்களும், பெண்கள் உரிமை பறிக்கிறதா, அப்படியே மாமனிதர் நபிகள் நாயகம், நிறைய தாவா சம்பந்தப்பட்ட நூல்கள் நம்மிடமே இருக்கிறது. நீங்கள் அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்யலாம், அதை அவங்களுக்கு விநியோகம் பண்ணுவதன் மூலமாக உங்களால் கூட அதை தாவா செய்ய முடியும். இனியமாக்கும் போன்ற நிகழ்ச்சிகளில் நிறைய தாக்கம் ஏற்படுத்தி அதை அதிகரிக்கணும்னு கேட்குறீங்க. அது உதவியில் தான் இருக்குது. நீங்கள் அதிகரிக்கணும்னு நம்ம வேணான்னு சொல்லலை. முயற்சி பண்ணிய இடத்துல நடத்திட்டு தான் இருக்கிறோம். மன்னார்குடி நடத்துனாங்க மாவட்டத்தில். மன்னார்குடி சிறப்பான முறையில் மக்கள் வந்தாங்க. கள்ளக்குறிச்சியில் சங்கராபுரம் சங்கராபுரமா கள்ளக்குறிச்சியா சங்கராபுரத்தில் நடத்தினாங்க. அதில் இந்த இனியமாக்கும் மக்கள் வந்தாங்க. அதெல்லாம் நடத்தியிருக்கிறோம். வேற இப்போ கிட்டத்தில் நடத்தணும், கொள்ளிடம் கிட்டத்தில் நடத்தணும், கொள்ளிடத்தில் நடத்தியிருக்கிறோம். இல்லையா? சரி, இந்த பல்லாவரத்தில் நடத்திருக்கோம். பல்லாவரத்தில் நடத்தியிருக்கிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்தி எங்கள்கிட்ட தேதி கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் நடத்த இயலாதுல்ல, மாநில நடத்த இயலாது. நீங்கள் அந்த கிளிகள்லாம் நடத்தணும். அது நடத்துறதுல என்ன அதில் பிரச்சனைன்னு கேட்டால், அது கொஞ்சம் ஒரு அரங்கத்தை தான் நடத்தணும். ஏன்னா திறந்த வழி நடத்தக்கூடாது. ஏன்னா விசமிகள் உள்ள நுழைஞ்சதா கல்லூட்டத்தை வைங்க, அப்புறமேல அதை கடைசி நிகழ்ச்சியாக போயிடும். அதனால இனிய மார்க்கத்தை பப்ளிக் பிளேஸில் பப்ளிக் மீட்டிங் மாதிரி நம்ம நடத்துறது இல்லை. ஒரு அரங்கமாக இருக்கும்போது நம்ம கவர் பண்ணி இருக்கும்போது கலவர் பண்ணுறோன்னு உள்ள வரமாட்டாங்க. அவங்க உள்ள அடைச்சிருக்காங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே பார்த்தாலும் வெளிச்சம் இருக்கும், கேமரா இருக்குங்கிறதுனால கெட்ட நோக்கத்தில் உள்ளவங்க வரமாட்டான். அதனால ஒரு ஒழுங்காக கேள்வி கேட்பான். அப்போ நம்ம ரோட்டில் விட்டு போட்டிங்கன்னு இந்த நிகழ்ச்சியை செலவு இருக்காது. ஆனால் என்ன செய்வான், ஏதாவது ஒருத்தர் விட்டு கல்வெட்டு எரிஞ்சிருவான். இவன் கேள்வி ஒருத்தன் வந்திருப்பான், அவன் எரிவான், யார் ராம்பிங்க எந்த அண்ணா வந்தா போட அப்படி முடிஞ்சு வச்சுக்காரு. அதுக்கப்புறம் இவங்க இந்த நிகழ்ச்சி இப்போ இனிமேல் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணி விட்றாங்க. இது இவங்க நிகழ்ச்சியில் பிரச்சனை வருகிறது. அதனால அந்த அரங்கத்தில் நடத்தணும்னு வரும்பொழுது செலவுக்கு யோசிச்சு நீங்கள் நடத்துறது இல்லை. எதனால் நீங்கள் நடத்துல ஒரு மண்டபம் முடிக்கணும். அது மண்டபத்தில் அரை மணி நேரம் 1 மணி நேரம்னா சாதாரண மண்டபம் முடிக்கலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு குறையாமல் நிகழ்ச்சி நடக்குது. 5 மணி நேரம் ஒருத்தனை உட்கார வைக்கிறாங்க, ஏசி இருந்தால் தான் உட்கார முடியும். 5 மணி நேரத்துக்கு எதுக்கு அந்த இடத்துல கொண்டாந்து இதை வைக்கிறோம். கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் மக்கள் இருப்பாங்கங்கிறதுனால தான் இந்த ஏலகிரி வரைக்கும் நம்ம என்ன செய்கிற செயல்கள் நடத்துகிறோம். அப்போ நம்ம முஸ்லீமே நம்ம இப்படி இருக்கும்போது அவன் காஃபி எதுக்கு வருவான், அவனுக்கு சொகுசு அப்படி இருந்தால் தானே வருவான். அப்போ நம்ம ஒரு ஏசியோட மண்டபம் முடிக்கும்போது பட்ஜெட் கூடுது. ஏசி இல்லாமல் இருந்தால் போக வெளி சத்தம்லாம் கேட்கும். கேள்வி பதில் சொல்லும் பொழுது வெளி சத்தம்லாம் கவர் பண்ணால் தான் ஆடியோலாம் சிஸ்டம் நல்லா தெளிவாக அந்த கேள்வி உனக்கு விளங்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் திறந்து வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னு வைங்க, அந்த கார்போட சத்தம், பஸ்ஸோட சத்தம், சந்தா சத்தம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக போய் சேராதுங்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், நல்ல அரங்கம் பிடிங்க, ஏசி அரங்கமாக பிடிங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் உட்கார வைக்க முடியாது. நம்மளும் ஆகிறதுக்காக உட்காந்துருவாங்க, அவங்களுக்காக துணியாவாதிகள் உட்கார மாட்டாங்க. அதனால அப்படி செய்யுங்கன்னு சொல்றதுனால பட்ஜெட் இடிக்குதுங்கிறதுனால நீங்கள் பண்ணுறது இல்லை. நாங்கள் எங்கள் பக்கம் எந்த ஒரு மைனஸும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்கள் பகுதிகளில் விரும்புனீங்கன்னா இஸ்லாமிய இணைய மார்க்கம் நடத்தலாம். கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும், ஒருத்தரையாக போய் அழைக்கணும். அழைச்சியல்னு சொன்னால் வர்றேன்னு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லுவோம். நம்மளாம் கல்யாணத்துக்கு கூட்டா என்ன செய்வோம், இல்லைங்க நாங்கள் வரதட்சணை கல்யாணத்துக்கு வர்றது இல்லைன்னு சொல்லிடுவோம்ல. நாம் அப்படி சொல்ல மாட்டோம். அவன் என்ன செய்வான், கண்டிப்பாக முதலாளி நிற்பாமா, சும்மா சொல்லுவான், முகத்தை முடிக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாத மக்கள் 1000 பேருக்கு போனீங்கன்னா 50 பேர் தான் வருவான். 1000 பேர் வர்றேன்னு சொன்னான்னா 50 பேர் தான் வருவான். இப்போ சங்கராபுரத்தில் 3000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாமிய 50 பேர் தான் வந்தாங்க. 3000 பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம், 3000 பேர் நிறைஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் 50 பேர், அவன் நம்மளால கொஞ்சம் நிறைய வந்தாங்க. அவன் நான் முஸ்லீமாக கேள்வி கேட்க 50 பேர் தான் வந்தாங்க. அதனால நீங்கள் ரொம்ப உழைக்கணும். இஸ்லாமிய நடத்துறாருன்னா ஒருத்தனையாக போய் அடைக்கணும். வர்றேன்னு சொன்னால் வருமானு நினைக்கக்கூடாது. 50 பேர் வர்றேன்னு சொன்னால் 5 பேர் குச்சிக்கிற வேண்டியது. அந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 200 பேரையாவது கூட்டுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அதனால நீங்கள் தவிர்த்துக்கிறீங்களே தவிர நாங்கள் எங்கள் சைடில் அதுக்கு எந்த ஒன்றுமே கிடையாது. மாநில தலைமையில் அது ஒன்றுமே கிடையாது. அதுக்கு எடுத்து ஒன்று புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இருக்கணும். அதில் உள்ள முரண்பாடுகள் தலைமையிலேருந்து இமேஜ் வழியில் இந்த மாதிரி வெளியிட்டோம்னா அது கிளைக்கு வர அங்குள்ள சகோதரர்கள் சந்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு துஷ்மணி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வித்தியாசங்கள்லாம்
இதுதான் பைபிள்னு புஸ்தகம் போட்டிருக்கோம்ல, அதனுடைய முன்னுரையில் எல்லாமே இருக்குது. அப்படி தனியாக பிரிச்சுக்கிட்டு முடிச்சு வச்சு இதுதான் பைபிள்னு புஸ்தகம் இருக்குது. அது பெரிய புக்கு, அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டியதில்லை. துவக்கத்தில் வந்து என்பது பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன, இதில் எத்தனை ஆயத்து, அதில் எத்தனை ஆயத்து, என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கிருக்கிறோம். அதை மட்டும் தனியாக ஒரு கம்போஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது சேர்க்க வேண்டியிருந்தா சேர்த்து சிம்பிளாக தயாரிக்கலாம். அது தயாரித்து தரணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நவா பண்ணுறது நம்ம காப்பி ரைட் வச்சுக்கல, எந்த புக்காக நீங்கள் அடிச்சு கொடுக்கலான்னு கொடுத்துருக்கோம். அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து வந்து இந்த உதவி திட்டங்கள் சம்பந்தமாக பலரும் கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது இந்த விவசாய உதவி இருக்குது, அந்த உதவி இருக்குது, சிறுபான்மை நல உதவிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பல விதமான கருத்துக்களை சொன்னீங்க. இதில் 2 விஷயத்தை விளைவிக்கணும். அதாவது ஒரு தொழிலுக்கு அது மாதிரியான விஷயத்துக்கு மானியம் இருந்தவ தொழில் விவசாயம் இதுக்கெல்லாம் தர்றான்னு சொன்னால் அது கம்பல்சரியாக வட்டி தான். அது நமக்கு அந்த ஏடத்தோடு பார்க்கக்கூடாது. சிறுபான்மை மக்களுக்குன்னு என்ன செய்வான், தொழில் பண்ணுவதற்காக வேண்டி ஒரு தொகையை தருவான், கடன் தருவான், 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் தருவான். அந்த தொகைக்கு என்ன செய்வான்னு கேட்டால் மானியம்னு ஒரு பகுதியை போட்டாங்க, வட்டின்னு ஒன்று கண்டிப்பாக அதுக்கு போடுவான். வட்டியோடு தான் அந்த ஸ்கீமே இருக்குது. நம்ம வட்டியில் வாங்கி கொடுக்குற வழி நம்ம செய்ய முடியுமா? அப்படி செய்கிறவங்க நம்ம தடுக்க கடமைப்பட்டு இருக்கும் பொழுது நாம் அது செய்ய முடியாது. நாம் அந்த சேவை திட்டங்களில் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் மெடிக்கல் காப்பீடு இருக்குல்ல, மெடிக்கல் அதாவது மருத்துவ காப்பீடு திட்டங்கள், அதில் வந்து கலைஞர் காப்பீடுன்னு ஒன்று தமிழக அரசில் இருக்குது. அதே மாதிரி வந்து மத்திய அரசில் பிரதமர் பேரில் கூட ஒரு காப்பீடு திட்டம் வச்சுருக்கிறாங்க. 70 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களுக்கு ஒரு காப்பீடு தனியாக வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ, காசு கிடையாது. இந்த மாதிரி திட்டங்களில் எப்படி சேர்வது என்பதற்கு ஏன்னா மருத்துவத்துக்கு தான் போய் பிச்சை எடுக்கிறாங்க. அதிகமான மக்கள் வந்து கையில் காசு இல்லாமல் இன்சூரன்ஸும் பண்ணாமல் என்ன செய்கிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஒரு சின்ன மருத்துவத்துக்கு தேவைப்படுது, காசு இல்லாமல் முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது சரியான முறையில் கைடு பண்ணி கையில் ஒரு கார்டு வச்சுருந்தான்னு சொன்னால் என்ன ஒரு பாதி செலவு அது ரிகவர் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம காப்பீடு எடுத்து தரப்படும்னு சொல்லி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஊரில் என்ன செய்ய நடத்துகிறோம். அவங்க ஊரில் வந்து அனைவருக்கும் இலவச காப்பீடு எடுத்து தரப்படும். அதுக்குரிய அதிகாரி போக்குவரத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அது சேவையாக செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இணையதளத்தின் வழியாக அவங்களை கொண்டாந்து ஒரு நாள் முகாம் போட்டு என்ன செய்யணும், அங்கேருந்து ஏற்றிடுறோம், அங்கேருந்து புக் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, செஞ்சு தந்துடுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு மெடிக்கல் அந்த இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். தனியார்ட்டையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அது நம்ம செய்யக்கூடாதுன்னா கமிஷன் ஆகிட்டு வந்துடுவாங்க. நீங்களாம் தனியார் நீங்கள் செஞ்சு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம நின்று முகாம் போட்டு நடத்தக்கூடாது. நடத்தணும்னா நமக்கு எதோ பாய்தா இருக்குது, தனியாருக்கு வேலை செய்கிறான்னு ஒரு வித்தனை பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் தனியார் இந்த அரசாங்கம் எதை வச்சுக்கிறீங்க, தனியார்கிட்டையும் சின்ன தொகையை கட்டினீங்கன்னா இப்போ பெரிய மருத்துவம்லாம் உங்களுக்கு கவர் ஆகிடும்னு சொல்லி கொடுக்கணும். அது ஒரு விஷயம், மெடிக்கல் விஷயம், அதை நம்ம நடத்தலாம். அதே மாதிரி வந்து முதியோர் உதவின்னு கொடுக்குறோம், அதுக்கு வட்டிலாம் கிடையாது, சும்மா உதவி தானே. உதவின்னு வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வட்டி வராது. உங்களுக்கு உதவியாக தான் தரோம். உங்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்தா வட்டி தானே இருக்குது. ரிட்டர்ன் வாங்குகிற விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கடன் இருக்குல்ல, கடன் அம்சத்துக்கு மட்டும்தான் வட்டி வரும். கடன் இல்லாத உதவிகள் எந்த உதவிகளுக்கும் வட்டி போட முடியாது. உதவிண்டா என்ன இல்லை, திருப்பி வாங்குறது இல்லைன்னு அர்த்தம். உதவிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் நீ திருப்பி தர வேண்டியதில்லை. அப்போ திருப்பி தர வேண்டியதில்லைங்கிறது என்னவெல்லாம் இருக்குது, விதவைகளுக்கு உதவி இருக்குது. அதுக்கு செய்ய உதவிக்கு என்ன செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட வந்து வட்டி போட மாட்டான். அவன் ஒன்சம் கொடுத்துட்டே இருப்பான், 1 லட்சம் சாகுற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பான். முதியோருக்கு உதவி திட்டம் இருக்குது, அது கொடுத்துட்ருப்பான். அது மாதிரி பள்ளிக்கூட மாணவர்கள் படித்தாலே உதவி தொகைன்னு கொடுக்குறான். பள்ளிக்கூடத்தில் படித்தாலே உதவி, இதுக்கெல்லாம் வந்து உதவி தான். இந்த உதவி திட்டத்துக்கு என்ன கிடையாது, 1000 ரூபாய் 1500 ரூபா கொடுக்குறான்னு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி திட்டங்களை வாங்கி கொடுப்பதற்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதிகமான இளைஞர்கள் நம்மள்கிட்ட ஈர்க்கப்படுவாங்க. நம்ம சமுதாய கடமை செஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம ஒரு உதவி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும், அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அதோடு நம்மளோட இணக்கமாக வரக்கூடிய மக்கள், அதை வச்சு தௌஹீதுக்கு வரக்கூடிய மக்கள், அதை வச்சு சரியான சிந்தனைக்கு வரக்கூடிய மக்கள் உருவாகும். அதனால வந்து எல்லாத்தையும் போட்டு இருக்க வேணாம். நிறைய வகையான திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதில் இழுத்து விட்டால் சந்தைகளுக்கு எல்லாம் வட்டியில் இழுத்து விடுற மாதிரி போயிடும். அப்போ ஊனமுற்றோர் உதவி தொகை இருக்குன்னா 5 இருக்கு, 5 மட்டும் எடுக்கு. ஊனமுற்றோருக்கு வேணா குறிச்சிக்கணும். மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விவசாயம், மானியம், தொழில் அதுக்குள்ள இறங்க வேணும். கடன் உதவிங்கிற எதுவும் இறங்காது. எந்த கடன் உதவிக்கும் வட்டி உண்டு. அப்போ எந்த ஒரு சேமிப்புலையும் இறங்காது. அதுதான் வட்டி தான். மானியம் சொன்னால் வட்டி கொடுத்துருக்கீங்க, அதாவது 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு இது 2 லட்ச ரூபா மானியம்ன்றாங்க. அப்புறம் வட்டி 1 லட்ச ரூபான்னு போடுவாங்க. அதை வந்து கம்மியாக கொடுத்தாலும் 1 லட்சம் வட்டி கட்டுறீங்க. நீங்கள்
பண்ண ஒத்துக்கிட்டா தான் முடியும். மானியம் கொடுக்குறது வட்டி இருக்குது. இப்போ வட்டிங்கிற ஒரு விஷயத்துல அந்த கடன் உதவிங்கிற எந்த ஒரு உதவியா இருந்தாலும் சரிதான், அதுக்கு வந்து மானியம் கொடுத்தாலும் சரிதான், அது வட்டி இருக்குது. அது வந்து அவங்க இந்தியாவில் நிர்பந்தத்துக்காரவங்க தனிப்பட்டவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஒரு அமைப்பு சார்பு அதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க தேவையில்லை. நம்ம செஞ்சு கொடுக்கறது வந்து அவனை வட்டிகளை செய்யாத வகையில். அப்போ இதை ஒரு அஜெண்டாக எடுத்துக்கிறேன். இனிமேல் செய்யறது என்ன செய்யணும்னு கேட்குறீங்கல்ல, இது ஒரு நல்ல வேலை தான். நச்சரமுனை கூட்டம் போடுற மாதிரி, பயம் பண்ணுற மாதிரி இதை கையில் எடுங்க. முன்னா கூட எடுங்க. விதவைகளுக்கு கூட விஷயம்லாம் லிஸ்ட்டு கொடுங்க, நோட்டீஸை கொடுங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வந்து முகாம் போடுறோம். அது முகாம் போடணும். அந்த படித்தவங்களை அதுக்கு கொண்டாந்து வைக்கணும். ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்து போடணும். அது வாங்கி கொடுக்குறது தலைமையில் கேட்டால் கூட தகுதியான நாட்கள் உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு 100-200 விதவைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது கையேந்தமாக இருப்பாங்கல்ல. அந்த விதவைகளுக்கு ஒரு சின்ன தொகை கிடைச்சின்னு சொன்னால் அவங்க அடுத்தவனை சார்ந்து நிற்காமல் இருப்பாங்கல்ல. முதியோருக்கு அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். முதியோருக்கு உதவி கொஞ்சம் வைங்க விட்டு வைக்க மாட்டாங்கல்ல. அவருக்கு எது உதவி வருது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமா இல்லையா? அதனால அதுகளை நீங்கள் செய்யணுமே தவிர இந்த பயிர் கடன், அந்த கடன், அந்த கடன்கிற டாபிக் இறங்கவே செய்யாது. அது இண்டிவிஜுவல் அந்த நபர்கள் பார்த்துக்குவாங்க. அது வந்து மார்க்கத்தில் கூடாத விஷயம். அவங்க நிர்பந்தத்துக்கு உள்ளாரா ஏதாவது சமாதானம் வர்றதுக்கு அவருக்கு நல்லா ஒரு விஷயம். நாம இருந்து செஞ்சு கொடுக்குறதுல எது வரக்கூடாது, எந்த கடன் திட்டத்தையும் எடுக்கக்கூடாது. வட்டி இல்லாத ஒரு கடன் உலகம் கிடையாது. உலகத்திலே கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். வட்டியில்லா கடன் எங்க கொடுக்கலாம்? பயிர் கடனுக்கு ஒரு பைசா வட்டி இல்லைங்க பாய். அதுக்கு கிடையாதா? கண்டிப்பா அது ஆய்வு பண்ணிக்கிறேன். ஆனால் பயிர் கடன்லாம் நீங்க கையை தூக்க சொன்னீங்க. உங்களுக்கு சேர்த்து 3 வருடம் தான். 3 பேருக்காக ஒரு அஜெண்டா ஊர் ஒருத்தனே இருக்க மாட்டாங்க. நம்ம யாருக்குன்னா முதியோர் வந்து நிறைய இருப்பான், நிறைய இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த கொடுத்து 3 வருடம் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சேர்த்து 3 வருடம் கைதான் இருக்கிறாங்க. அது எடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு திட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். அது எடுத்துது இல்ல இல்ல அந்த 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு வருஷம் தாண்ட வட்டி கல்வி கடன்லாம் கொடுக்குறாங்க. அதுவுமே அப்படிதான். ஒரு அந்த 4 வருஷத்துக்கு கிடையாது, அப்படி கூட தான் செய்வாங்க. அடுத்து வந்து இன்னொரு இந்த பல்லவர்கள் சொன்ன கருத்துக்கள் வாங்க. பல்லவரத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த அதாவது வகிக்கு முரண்பட்ட அதிசயம் ஏற்றுக்கிற கூடாது, வகி மட்டும் மாற்றணும்னு சொல்கிறோம்ல. இதில் இருந்து என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் நம்மளை சேர்ந்த டைவர்ட் ஆகி எல்லா அதிசயம் மறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குரானுக்கு முரண்பட்ட சில அதிசயங்களும் மறுக்கிறோம். அவன் என்ன செய்யறான்னா, அதிசயம் வேணாங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் வந்து நிறைய பேர் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையை வந்து பதிவு செஞ்சார். இந்த கவலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பல்லாவரத்துடைய நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னு கேட்டால், அந்த இந்த விஷயம் வந்து இனிய மார்க்கம் நான் நடத்தும் போது என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. அது எத்தனை வருஷம் இருக்கு இனிய மார்க்கம் நடத்தி? 2 வருஷமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடந்து போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி ஆலக்குரான், இந்த குரான் மட்டும் இந்த போதும் ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து உங்களுடைய எந்த சந்தையினாலும் கேளுங்க, அது ஒரு விளக்கம் தரணும், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும், நீங்கள் செய்யுங்க, நான் வர்றேன். இதை வந்து பப்ளிக் பயான் பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட 4-5 பேர் 10 பேர் ஊருக்குள்ள இருந்தான்னு சொன்னால் அதை புது விஷயமாக்கி நம்மளே பரப்பிடுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஊரில் வந்து இந்த குரான் மட்டும் அதிகம் மறுக்கிறான்னு வைங்க, அது சின்ன ஒரு நம்பரில் இருக்கும். நம்மளோட பழகுனவனால பெரிய நம்பர் மாதிரி தெரியும். பெரிய மக்கள்கிட்ட பெரிய பாதிப்புலாம் இருக்காது. நம்மகிட்ட பழகுனவங்க ஒரு 10 பேர் போயிருக்கும்போது பெரிய கூட்டமாக நமக்கு தெரியும். இதை ஒரு பயான் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லி அதில் உணவும் வழங்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகி போய் அப்படி இதை கொண்டு போகக்கூடாது. யார் அப்படி இருக்கிறானோ உனக்கு எந்த சந்தேகனாலும் நீ கேளு, நாங்கள் விளக்கம் சொல்கிறோம், நீ வர்றியான்னு கேட்டு அப்படி ஒரு அரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண நான் வர்றேன்னு சொன்னேன். பல தடவை நான் திருப்பி ஒரு அபுத்தீர் தான் பொறுப்பாளைய தொடர்பில் வந்தார். நீங்களும் வரல. இது சம்பந்தமாக என்கிட்ட அபுத்தீர் தான் பேசினார். பல தடவை நான் சொன்னேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நமக்கு அவன்கிட்ட கேள்வி விளக்கம் கேட்போம். விளக்கம் சொல்லி பதில் சொல்லிட்டான்னா அவன் தெளிவாயிருவான்ல. அவனுக்கு நம்ம கேட்கறதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லைன்னா அவன் போக மாட்டான். அவன்கிட்ட பதில் இருப்பதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம். அதனால வந்து அது இப்போ அந்த வாசலுக்கு அதை தான் செய்யணும். நீங்கள் பப்ளிக் ஆகக்கூடாது. சார் சின்ன லெவலில் இருக்கிறாங்கல்ல, அதை நம்மளே விளம்பரப்படுத்தி விட்டோம்னு சொன்னால் அறியாத மக்கள் என்ன செய்வாங்க, தேவையில்லாமல் அதுக்கு ஒரு விளம்பரம் ஆகி போயிடும். இந்த காரியானி இதெல்லாம் இருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்ம பப்ளிக் பண்ண மாட்டோம். ஊருக்கு ஒருத்தர் இருப்பான், ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க பப்ளிக் மீட்டிங் போட்டு இப்படி கூட ஒன்று இருக்குதா நம்மளே போய் சொல்லி கொடுத்து அது வேண்டியதில்லை. அந்த அவனை யார் இருக்கிறான்னு அவனை கார்னர் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணுற வேலையை செய்யணுங்கிற அடிப்படை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த எக்ஸ் முஸ்லீம் தான் சொல்கிறேன். எக்ஸ் முஸ்லீம் எவனா வந்தான்னு சொன்னால்
டைரெக்டாக அவனை அடையாளம் காட்டிட்டு வர்றியா, நேரடி விவாதத்துக்கு வா. அப்படி இல்லைன்னா இப்படி ஒன்று இருக்காங்கிறத பப்ளிஷ் பண்ணி அந்த வாதங்கள் இருப்பான்ல அவனை சொல்லாமல் அவன் இஸ்லாத்துக்கு என்ன வாதம் வைக்கிறானோ அந்த வாதங்களை பொதுவாக எடுத்து வச்சு இப்படி சில பேர் சொல்லுகிறார்கள், அது இஸ்லாத்துக்கு தப்பான கருத்தை விதைக்கிறாங்க, இஸ்லாத்துல இல்லை அப்படி மறுப்பு சொல்லலாம். எக்ஸ் முஸ்லீமை எவனோ சொல்லிட்டு போறான். நம்ம எக்ஸ் முஸ்லீம்ங்கிற ஒரு பேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி விட்டுறாம, என்னட்டா நம்ம மக்கள் வந்து அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புதுசாக இது இருந்தாலும் அதை ரிலேட் பண்ணுறது ஒரு கூட்டம் இருக்குது. அவனையெல்லாம் நம்ம தள்ளி விட்டுறக்கூடாது. அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி இந்த எக்ஸ் முஸ்லீம் விஷயமாக நான் லைவ்ல சொல்லியும் இருக்கிறேன். இந்த எக்ஸ் முஸ்லீம் எவனா இருப்பானே ஆனால் நீ வா, உன்னை அடையாளம் காட்டிட்டு வா, நேரம் உட்காந்து பேசுவோம். எங்க கூட நீ தப்புன்னு சொல்ல, நீ எந்த கொள்கையில் இருக்கிற அது சரியானது, அதையும் விவாதத்தை ரெண்டு பேசுவோம்ல. விவாதம்னு சொன்னா என் கொள்கை தப்புன்னு மட்டும் பேச முடியாது, உன் கொள்கை சரிங்கிறதையும் பேச வேண்டியிருக்கும். அப்போ நேரத்தில் தான் உட்காரணும். அப்படி வரையான்னு நம்ம அறிவிப்பு டிக்ளேர் பண்ணணும். அப்படி யாரும் வரல. அது வந்து பொதுவான விஷயம். உங்கள்கிட்ட அப்படி யாராவது தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னா அவன் என்ன கேள்வி கேட்கறானோ நீ நேரடியாக விவாதத்துக்கு ஆளை கூப்பிட்டு வரியா, யாரை வேணா கூட்டிட்டு வா, எக்ஸ் முஸ்லீம் இஸ்லாத்தை பற்றி என்ன வேணாலும் நாங்கள் நீ அக்ரிமெண்ட் போடுவோம் அப்படின்னு கூப்பிடுங்க. அப்படி யாரும் அப்படி ஒரு 4 பேர் இருப்பான்னு சொன்னா விட்டு தொலைச்சிட்டு போயிருங்க. அல்லது அவனுடைய கேள்விகள் இருக்கலாம். அப்படி கேள்விகள் வெயிட்டான கேள்வி ரெண்டு விஷயம் தான். ஞாபகத்தில் இருந்தாலும் நீ ஒரு சிட்டிங்கில் நேரம் உட்கார தயாராகிறியான்னு கேள்வி. அப்படி தயாராக இருந்தான்னு சொன்னால் அதில் சொல்கிற பதில் வந்து மக்களுக்கு நியூஸாக போய் சேரும். அப்படி இல்லை அதெல்லாம் மாற்றம்னு சொன்னான்னா அப்போ நீங்கள் எந்த கேள்வி அவன் கேட்குறானோ எது வந்து பாதிக்கிற கேள்வியாக இருக்குதோ இந்த கேள்வி அனுப்புங்க. நம்ம என்ன செய்வோம், அவனை மென்ஷன் பண்ணாமல் கேள்வி பதில் சொல்லுவோம். இஸ்லாத்தின் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறானா, குற்றச்சாட்டு தானே முக்கியம், பதில் தெரிஞ்சுட்டா மக்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறது அந்த எக்ஸ் முஸ்லீம் விஷயத்தை அதுலேயும் சொல்லியாச்சு. அடுத்ததாக மூணு சொன்னிகள் பல்லாவரம் 3 அதாவது பொதுவான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் செய்யறது இல்லை, நம்ம ஏன் செய்யறது இல்லைன்னு கேட்டால் பொதுவான பிரச்சனைகளை செய்வதற்கு வந்து பணம் ரொம்ப தேவை இருக்குது. மெயின் விஷயம் அந்த பணம் எது தேவைப்படுதுன்னு கேட்டால் மார்க்க கூட்டம்னா கூட அவன் சொந்த காசு செலவழிச்சுன்னு வந்துடும். மார்க்க விஷயம் போது அவனை கூட வந்துடும். இந்த பொது காரியத்தை கூப்பிட்டுன்னு சொன்னால் அவனுக்கு வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இங்கே நடக்கிற போராட்டத்துக்கு பெரிய மக்களை திரட்டுறதா இருந்தால் திருப்பத்தூருக்கு 4 வேன் கொடுக்கணும், வாணியம்பாடிக்கு 4 வேன் கொடுக்கணும், இப்போ வேலூருக்கு 10 வேன் கொடுக்கணும். அவங்க அந்த வேனில் ஆட்களை திரட்டிட்டு வருவாங்க. அந்த வகைக்கு இந்த ஆண்டாண்டு ஒரு இடத்துல நடத்துகிறா இருந்தால் அதுக்கே 2-3 லட்சம் ரூபா தேவைப்படும். எதுக்கு இந்த ஒரு போராட்டம் நடத்துகிறதா இருந்தால் பணம் வச்சுக்கிறவங்க ஈஸியாக நடத்திட முடியும். பணம் இருப்பு கையில், ஜமாத்தில் இருப்பு கிடையாது. என்டிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொள்கை வச்சுருக்கோம்னு கேட்டால் இருப்பு அதிகமாக வச்சிடக்கூடாது, நம்ம மக்களை சார்ந்தே தான் போய்கிட்டு இருக்கணும், அதிகமான இருப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறத ஆதிலேருந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் இருப்பு இல்லாத இன்னைக்கு பொது சேர்ப்பு நடத்தணும்னா அது முடிக்கும் போது நெல்லில் தான் நிற்கும், பேலன்ஸ்லாம் இருக்காது. அந்த ஒரு லெவலில் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு போராட்டம்னு நம்ம அறிவித்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட காசு வாங்கி தான் செய்யணும். காசு வாங்கி செய்தால் அவ்வளோவுக்கு திரட்ட முடியாது. நம்மள்ட்ட இருக்கணும் ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வரைக்கும் அந்த வாகன வசதி ஏற்பாட்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்கள் ஒதுக்கிட்டு தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாதான் சக்ஸஸ் ஆகிருக்கும். நீங்கள் நடத்தலாம். மக்கள் அதிகமாக இல்லாட்டி மக்கள் அதிகமாக வச்சு தானே அரசாங்கத்தில் அதுக்கு மதிப்பு கொடுப்பான். நீங்கள் போராட்டம் நடத்தி 30 பேர் உட்காந்துட்டாங்க, போராட்டம் 50 பேர் இருந்தான்னு சொன்னால் அது நடத்தாமல் இருந்து போயிடலாம். அப்போ நடத்துகிற விதமாக நடத்தணும். நடத்துகிற விதமாக நடத்துவதாக இருந்தால் பெரிய பட்ஜெட் வேணும். இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம பட்ஜெட்டை வைத்து கொண்டு இருக்கிறதுல ஒரு கொள்கை வச்சுட்டோம். காசு பணத்தை அதிகமாக ஈர்ப்பு வைத்துக் கொள்வதில்லை அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் செலவழிக்காமல் எவனும் நடத்துறது கிடையாது. எவனுமே வந்து வேணும் மட்டும் இல்லாமல் பிரியாணி கொடுத்துலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்துடைய ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வேணும் வசதி போக அவங்க சாப்பாடு வசதி போக்குவரத்துலாம் கூட செய்கிறாங்க. 200 ரூபா பணம்லாம் கொடுத்துலாம் கூப்பிடுற அமைப்புகளும் இருக்குது. அப்போ அது மாதிரி செய்வதற்குரிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லை. அதை வந்து அப்படி வேணாங்கிறத நம்மளே கொள்கையை வச்சுட்டோம். அதனால தான் அது வேணான்னு வச்சுட்டோமே தவிர அந்த போராட்டமே வேணாங்கிறதுனால இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா எது தேவையாக நினைக்கிறீங்களோ அதில் எதில் மக்கள் வந்து இஸ்லாமிய வரம்பு மீறாமல் நடக்கிறாங்களோ அது என்ன செய்யுங்க, கலந்து ஒத்துழைப்பாக இருந்துட்டு போங்க. அதனால சொல்கிறோமே தவிர நம்மளே நடத்தக்கூடாதுலாம் கிடையாது. நம்மளே நடத்தலாம். அதுக்கு தடையாக இருப்பது நிதியை கொண்டு தான் எதுவும் செய்ய முடியும். நிதி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ ஜமாத்துடைய செயல்பாட்டுக்கு வருவோம். இப்போ இந்த அனைமணி சொன்ன அனைத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு அனைமா எல்லாமே சொல்லியாச்சு.
அதாவது வாக்களிக்கப்பட்ட பூமிங்கிற இந்த ஒரு இஷ்யூக்காக வேண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது வாக்களிக்கப்பட்ட யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியா என்கிற ஒரு தலைப்புல சமகால நிகழ்வுல நேரலையில விரிவாக விளக்கமாக வெளியே எல்லாம் போட்டுருக்கோம். அது பத்தாம ஜீவா டுடேல இதே கேள்வி ஒரு கேட்பாரு, அது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அதுலயும் வாக்களிக்கப்பட்ட பூமிங்கிற கேள்வி இருக்கும். பதில் சொல்லாமலாம் இல்லை, அனைத்துமே கூட கேட்டாரு. முஸ்லீம் அல்லாவுக்கு கட் பண்ண கேள்விலாம் வேணும் அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டாரு. இந்த தனித்தனி கேள்விகள் இருக்குல்ல, அதுவும் நீங்க கேட்டதுக்கு தேவையே இல்லை. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்க எதில் போய் தேடணும், முஸ்லீம் அல்லாதவர்களின் கேள்வின்னு தலைப்பு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னு சொன்னா அது கட் பண்ணதுக்கு இப்போ அனுப்பணும்னாங்கல்ல, அனுப்பலாம் தேவையில்லை, நீங்க எடுக்கலாம் யூடியூப்ல. எந்த தலைப்புடவை எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல, யூடியூப்ல இருக்கு. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போயிட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. அந்த பிளேலிஸ்ட்டுங்கிறது அந்த தலைப்புன்னு அர்த்தம். பிளேலிஸ்ட் என்ன, தொழுகை சட்டங்கள்னா அது ஒரு தலைப்பு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த தொழுகை சட்டங்கள் சம்பந்தமான வீடியோக்களாக வந்துட்டு இருக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களின் கேள்விகள்னு ஒரு தலைப்பு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு தனி ஆர்டிக்கல் கிடையாது, அது உள்ளதே கட் பண்ண கேள்வியாக வரும். தனித்தனியாக வெட்டி போட்ட கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்விகள் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த யூடியூப்லேருந்தே அதுலேருந்தே ஷேர் பண்ணலாம், அது லிங்கை காப்பி பண்ணலாம். அப்படி நீங்கள் வேண்டிய ஆளுக்கு அனுப்பி வைக்கலாம். அது பெரிய கஷ்டம், டவுன்லோட் பண்ணிலாம் அனுப்ப தேவையில்லை, லிங்காக நீங்கள் அனுப்பலாம். அந்த வசதிகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தனியாக அனுப்பணும்னு இருக்காரு, உங்களுக்கு அனுப்புவார். அது ஒரு விஷயம். இந்து மதத்தில் உள்ளதுக்கா? ஆமாம், இந்து மதத்தில் உள்ளதான் கேட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா வரும், நீயே மறந்துட்டியே. சரி, அவர் ஞாபகப்படுத்துறாரு. அதாவது இந்த இந்து மதத்தில் ஒருத்தர் கேட்கும்போது இந்து மதம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது எதுக்கு சொன்னா, சில சபையிலிருந்து சில விஷயங்களை நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம எதுக்கு அதை சொல்கிறோம்னு கேட்டால், நம்மளை சேர்ந்த சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உதாரணம் ஜாக்கிர் நாயக் இந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்து மதத்தில் உள்ள விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு முகமது நபியை பற்றி பவிஷ்ய புராணத்தில் இருக்கிறது, முகமது நபியை பற்றி அந்த புராணத்தில் இருக்கிறதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை வந்து அந்த பதிவாக போடுறாங்க. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் அவைகள்லாம் தௌராத் இஞ்சில நம்ம வேதமாக இருந்து கையை வச்சுட்டாங்கன்னு நம்பலாம். இதெல்லாம் இந்த பவிஷ்ய புராணத்தில் இஸ்லாமிய இருந்திருக்குன்னு நினைக்க முடியாது. அதில் வர்றதுக்கு வழிந்துக்கிட்டு தான் நம்ம என்னமோ சொல்கிறோமே தவிர, அப்போ நீங்கள் அந்த வேதத்தினுடைய பகுதியை நம்புறீங்களா? நம்ம நம்பினா தானே அதில் இருந்து ஆதாரம் காட்டணும். பவிஷ்ய புராணம்னு ஒன்று இருக்குது, அதில் கண்டு மண்ணு கலதெல்லாம் வணங்க சொல்லி வரக்கூடிய ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இது எங்களை தான் குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அவன் வேதத்தில் மற்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்குவீங்களா? அது எந்த நம்பிக்கை வந்த வேதம்? வேதம்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? வேதம் இல்லாத ஒரு விஷயத்தில் சொன்னது எதுக்கு நான் ஏன் ஆதாரத்தை காட்டணும்? அப்படிலாம் அந்த இடத்துல விளக்க முடியாத ஒரு சபை, அந்த இடத்துல சபையில் விளக்க முடியாத சொன்னால் அதை பற்றி நம்ம நாலேஜ் இல்லைன்றோம். தான் இந்து புராணம் புரியல, அதை பற்றி நமக்கு தெரியல, நமக்கு எல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுதான் இருந்தது. அதை ஏன் சொல்லணும்னு கேட்டால், அந்த சபை அது சொல்வதற்கு ஏற்ற சபையாக இல்லை. அப்போதைக்கு அவனுக்கு என்ன அளவுக்கு சொல்லணுமோ அவ்வளவுக்கு சொல்லிடுறோம். என்ன சொல்லிடுறோம், இது நமக்கு தெரியல, தெரிஞ்சு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு. ஒரு தௌராத்து விஷயத்துன்னா தௌராத்து குரானில் சொல்லப்பட்டிருக்குது, இஞ்சியும் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் கூட குறை அவன் செஞ்சுட்டா கூட வகியுடைய சில விஷயமா இருக்கான். கூட குறை அவன் திருத்தின பிறகு தானே அதை பற்றி இருக்குன்னு நல்லா சொல்கிறான். தௌராத் இஞ்சியில கைவரிசையை காட்டினான்னு சொல்லிட்டு தான் அவருடைய வேதத்தில் இவரை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். திருத்தின பிறகு இருக்குங்கிறாங்க. திருத்திட்டா கூட நபிகள் நாயகத்தை பற்றி முன்னறிப்பதில் இருக்கிறது, தௌராத்தில் இருக்கு, இஞ்சியில் இருக்குன்னு சொல்றான். நம்ம நம்பி எடுத்து சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னு கேட்டால், அது இறைவனுக்கு வந்து வேதத்தில் கைவரிசை தான் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த கந்த புராணம், கருத புராணம், இந்த புராணத்துக்கு இஸ்லாம் சம்பந்தமே இல்லை. எந்த ஒரு நபிக்கு வந்தது கிடையாது. அது நபிகள் நாயகத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கல்கிண்டா இவர் தான் தேவையில்லாமல் என்ன செய்யறாங்க, அவன் கல்கிண்டா கடவுள் அவதாரம்ங்கிறான், அது கல்கி தான் முகமதுங்கிறாங்க. இல்லையா? எப்படி சரி, அவர் கல்கி என்பவரை அவர் ஒரு மனிதராக அவங்க பார்க்கல, கல்கி ஒரு அவதாரம். கல்கி என்னது, கல்கியை பற்றி என்ன சொல்றாங்க, அவதாரம் அவ்வளவுதான் இல்லையா? பெருமாள் வந்து பல அவதாரம் எடுப்பாரு. பெருமாள் ஒரு கடவுள் இந்துக்களுக்கு இருக்கிறாங்க. அந்த கடவுள் என்ன செய்வார்னு கேட்டால் 10 தசாவதாரம் 10 அவதாரம் எடுப்பாரு. அந்த அவதாரத்தில் மீனா வருவார், பன்றியா வருவார், இப்படி பலவிதமான ஒரு ராமர் கூட ஒரு அவதாரம் தான். அது ராம அவதாரம் இருக்குல்ல, ராமர் கூட பெருமாளுடைய ஒரு அவதாரமாக தான் வந்தாருங்கிறாங்க. அப்படி வந்து பல அவதாரம் எடுப்பதில் ஒரு அவதாரம் கல்கிங்கிறாங்க, அது கடைசி அவதாரங்கிறாங்க. அந்த கல்கியை சொல்லதாங்கிறாங்க யாரு, நம்ம தாய்கள், இஸ்லாமிய தாய்கள் வந்து அவன் கடவுள்னு அவன் சொல்லிட்டு இருக்கான், பெருமாள் அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்ன செய்றீங்க, அது முகமது நபி தான் பிடிக்க, முகமது நபி பெருமாள் அவதாரமா?
அப்ப என்ன அதே நீங்க ஆதாரமா காட்டுறீங்க. அதனால அந்த புராணங்கள்ல நபிகள் நாயகத்தை பற்றி சொன்னதெல்லாம் காட்டுவது வந்து அறியாமை. அது நமக்கு பெரிய பின்னடைவு. நம்ம கொள்கையை நமக்கு பாதிச்சிடும், நம்ம கொள்கையை நமக்கு தரமாற்றத்தை உண்டாக்கணும். அப்ப இதெல்லாம் வேதமோ, அப்ப ரசூல்லா வந்து கடவுள் தானோ, கல்கி தான் அவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் வந்துடும். அதனால சில விஷயங்களை சில சபைகள் சொல்லாம சில விஷயங்கள்ல தப்பாவும் சொல்லிடக்கூடாது. அதனால ஹிக்குமத்தா அவர் அந்த இடத்துல நடுவருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு போயிருக்கும். அதனால வந்து நீங்க அந்த புராணங்களும் நம்பாது, அதெல்லாம் அது வேதமே கிடையாது. அதுல ரசூல்லா பத்தி முன்னறிவிப்பு இருக்க சான்ஸே இல்லை. அவன்லாம் வேற விஷயத்த சொல்றது என்ன செய்யறாங்க, அதுக்கு ரசூல்லாவை தான் சொல்லுதுங்கிற மாதிரி சிலதை போட்டுக்கிட்டு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. நான் வந்து அதை இவங்களுக்கே ஒரு சிந்தனை போகுது, அதை வச்சு எதுக்கு நிறுவ பார்க்கணும், அதுவே சரியில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வேதத்தில் அப்படி இருக்குதுன்னு அவங்க என் வேதத்தில் அப்படி மெருவு இருக்குன்னு அதையும் சொல்லத்தானே செய்வாங்க. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து இப்போ வந்து இந்த சமுதாய பணிகளில் முதல்ல உங்களுக்கு சொல்லியாச்சு, 4 பணி மட்டும் எடுங்க. 4 பணி: விதவை, முதியோர், ஊனமுற்றோர், மாணவருடைய கல்வி, மெடிக்கல் 5. பெண்களுக்கு 1000 ரூபாய் கல்வி தானே, மாணவர்களுக்கு தானே. மகளிர் உதவி அது செய்யலாம், அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தெரியாத சேர்த்துக்கிறேன். மகளிர் உதவி திட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட்லேயே முகாம் போட்டு ஒருத்தர் கூட விடாம இந்த எலெக்ஷனுக்குள்ள செஞ்சிருவான். ஏன்னா ஓட்டு போடுறதுக்காக வேண்டி இப்போ கொஞ்சம் நஞ்சு விடுபட்டு இருந்தா கூட இப்போ அவனே செஞ்சிருவான். அதனால மகளிர் உதவி ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது கிடைச்சிடாது. 1 ரூபாய் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு செலவுலாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆளுங்கட்சிக்கு என்ன பிடிச்சி நாங்கள் முகாம் நடத்துகிறோம், நீங்கள் அதுக்குரிய செலவுலாம் பண்ணுங்க, ஆளுங்களை கூட்டிகிட்டு வர்றோம், நீங்கள் செய்யுங்கன்னு அப்படி வந்தெல்லாம் கட்டி விட்டு நமக்கு புதிய வாங்குறது தானே, அப்படி கூட நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். இந்த 5 திட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நன்மையாகவும் இருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பாகவும் இருக்கு. நம்மளுக்கு வேலை செய்யாமல் இருக்கணும்ல, நமக்கு வேலை இருக்கணுமா இல்லையா, அதுக்கு ஒரு உதவியும் ஒன்று. மக்தபு விஷயம் சொன்ன விஷயத்தில் மக்தபு சொல்லியிருக்கிறோம், இந்த 5 திட்டங்களை சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து மாதத்துக்கு ஒரு தர்பியா என்று நம்ம சொன்னோம். மாதம் ஒரு தர்பியான்னு சொன்னால் கிளைகள், மாவட்ட தர்பியா இல்லை, மண்டல தர்பியா கிடையாது, இந்த கிளையில் உள்ளவர்களுக்கு தான் தர்பியா. கிளை என்பதில் கிளையுடைய நிர்வாகியாக இருக்கிற 5 ஆளுக்கு ஒரு 10 பேர் உறுப்பினர் இருப்பாங்க, அவங்க மட்டும் கிடையாது. நம்ம தர்பியாங்கிற பேரில் எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க. தர்பியா கிளை உறுப்பினர்களை வயலில் என்ன செய்யலாம், யாரெல்லாம் பிள்ளைகள் நம்ம பண்ணி மனக்கசு தொடர்பில் வர்றாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காலையிலேருந்து சுப்புலேருந்து வந்துடுங்க, சுப்புத்துறையிலேருந்து ஆரம்பிக்கிறது, இஷா வரைக்கும் நடக்கும். இஷாவெல்லாம் மத்தியானம் சாப்பாடு வேணால் கொடுக்க வேண்டி வரும். அது கூட நீ ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடு கட்டிட்டு வாங்க, பழக்கலாம்ல. நீங்கள் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு வந்து பள்ளிக்கூடத்து கட்டிட்டு தானே போகிறாங்க, அப்படி கூட செய்யலாம். அதில் விரும்பினா நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் ஒரு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு போட்டேன் இன்னும் ஒரு 25 பேர் சாப்பாடு எவ்வளோ காசு வரும்போது அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்ய தர்பியானது மாதத்துக்கு ஒரு தர்பியா, மாதத்துக்கு ஒரு நாள் வச்சு இந்த தர்பியா நடத்துவதற்கு பெரிய தாய்கள் வேணும்னா தாய் தர்பியலான்னு கேட்குறீங்க. நம்ம எதை தர்பியாக எடுத்துக்கிறோமோ அதை நடத்துவதற்கு பெரிய தாயெல்லாம் தேவை கிடையாது. முதல் தர்பியா நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் தொழுகையுடைய பயிற்சிக்கு தர்பியா போகணும். தொழுகையுடைய பயிற்சி எல்லாம் வர்றான், அவன் தப்புல கட்டுறான், தப்பி கட்டுறான், ஒன்றுமே சரியாக இருக்கும், உப்பு ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறான், சைதா செய்யும்போது காலங்கால தூக்கி கொடுக்குறான். அப்போ அந்த தொழுகையுடைய முறை சிஸ்டமே தப்பாக இருக்குது. பயான் மூலமாக சொல்லிக் கொடுப்பதை விட அவன் தங்க வச்சு குடிய வச்சு நிமர வச்சு ஓத சொல்லி பார்த்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து உங்கள் கிளையில் ஒருத்தர் இமாமா இருப்பார், அவர் போதும். இதை செய்வதற்கு பெரிய மேலே இருந்து ஒரு பெரிய ஆளுமையெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் செய்யலாம்ல. உங்கள் மருத்துவத்து தொலை வர்றாங்க, தொழுகை தப்பாக தொழுறீங்க, நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும், அதனால் தர்பியா வச்சுருக்கிறோம், காலையில் வந்து நைட்டு தான் போகணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வச்சு நடத்துவீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த தொழுகையை நம்ம கற்றுத்தந்தாங்கிற வகையில் உங்களால் அவனுக்கு ஒரு நன்மை இருக்கணும்ல. நீங்கள் நிதி வசூலிக்க முடியல, காசு வசூலிக்க முடியலன்னு சொல்கிறீங்கன்னா அவனுக்கு நன்மை கிடைச்சா காசு தருவான். அவனுக்கு காசு கேட்குறாங்க, தொழுகைலாம் சொல்லி தர்றாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அவனும் சொல்லி தர்றாங்க, அவனும் காசு தருவான், அவனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் அந்த மாதிரியான தர்பியாக்கள் தொழுகையில் உங்கள் மகளோட எத்தனை பேர் தொழுகிறாங்களோ உங்கள் மருத்துவத்தில் அவ்வளோ பேரையும் கூப்பிடுங்க, பாதி பேர் வரணும். அவங்க கரெக்டாக தொழக்கூடிய ஒரு ஆனால் உங்களுக்கு நன்மை தானே. அவருடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அந்த தொழுகை அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஆகிறதுக்கு நன்மைக்கு நன்மை ஆகி போச்சு. நம்மளோட ஈடுபாடாக வரக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படும், அதன் மூலம் கொள்கையை கொண்டு போகலாம். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தர்பியான வச்சுக்கிறீங்க, ஒரு மாதம் தொழுகை பண்ணுங்க. இதுக்கு பெரிய அஜெண்டாவெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் இருக்கிற ஆளுகளை இந்த செய்ய சரியான இப்படி எப்படி தொழுவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்ல அதுவும் கொடுக்க முடியலன்னா தலைமை தொடர்பும் தாய் அனுப்பி வைக்கிறோம்.
ஒரு ஆள் இதுக்கு போதும், இதை செய்வதற்கு ஒரு ஆள் போதும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இந்த அன்றாடம் ஒவ்வொருடைய துவாக்களுக்கு ஒரு தரபியா ஒரு நாளைக்கு, அடுத்த மாதம் தரபியா துவாக்கள்னு போட்ட வேண்டியது. அப்போ துவான்னு சொன்னால் குனியும் போது, நிமிரும் போது, எந்திரிக்கும் போது, வீட்டுக்கு வரும்போது, போகும்போது, பள்ளியாசல் நுழையும் போது, வெளியேறும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, பல குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. அது தெரியாமல் இருக்கிறாங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு மனப்பாடம் இல்லை. அந்த காலத்தில் மக்தபில் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாதனால, டியூஷன் எடுத்துக்கிறதுனால பள்ளிக்கூடம் டீசெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இந்த துவாக்களுடைய ஒரு தொடர்பு இல்லாத காரணத்தினால ஒரு நாளைக்கு துவாக்கள் பயிற்சி ஒரு மாதத்துக்கு ஏதோ ஒரு நாளை எடுத்து தொழுகை பயிற்சி கொடுங்க. டெய்லி கண்டினியூவாக கொடுத்தாலும் போராடிச்சுடுவாங்க. அடுத்த மாதம் என்ன செய்யுங்க, அது துவாக்கள் மனன பயிற்சி, துவாவுடைய மனன பயிற்சிங்கிற அடிப்படையில் இதை ஒரு மாதத்துக்கு நடத்துறதுக்கு இதுக்கு யார் வரணுமா? நீங்களே செஞ்சிடலாம்ல, கஷ்டம் இல்லை தானே. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பெரிய ஆளுக்கு வரட்டா சின்ன பிள்ளை அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் சும்மா அவனை அனுப்பி செய்யணும்னு சொன்னால் துவாக்கள் பயிற்சி கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளை அனுப்பி வைப்போம். இதுக்குன்னா பெரிய வயசு வரம்பு இல்லைன்றுங்க, வயசு வரம்பு யார் வேணாலும் வரலாம்ன்றுங்க. சின்னவங்க பெரியவங்க வாங்க, காலையில் வந்து சாயந்தரம் தான் போகணும், அதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அதை நடத்துனீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டால் அதிகமான மக்களுக்கு ஒரு சத்தியமும் துவாவை கடைப்பிடிக்கக்கூடிய ஆயிடுவான்ல, அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து இந்த ஜனாசாவில் வந்து தொழுவ தெரியல, அவன் வாப்பா மூத்தா படம் ஜனதா தொழுவ தெரியல, ஜனதாவில் வெளியில் வந்து பீடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னத்தினால இருக்கிறான்னா அவனுக்கு தெரியல ஜனாசா தொழுவுன்னா என்னன்னு தெரியல. அப்போ ஜனாசாவுடைய தொழுகையுடைய முறைகள், இந்த விஷயங்கள், அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சடங்கு எல்லாத்தையுமே குடிப்பாட்டுற வரைக்கும் உள்ள விஷயத்தை கூட பெரிய ஆட்கள் தான் செய்யலாம். சிறுவர்கள் மனோட இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனப்பாடம் பண்ண வேண்டிய சூறாக்கள் நம்ம கம்மியாக தான் இருக்குது. அதை சொல்லி கொடுத்து ஜனாசான்னு ஒரு பெட்டி மாதிரி வச்சு ஒருத்தனை தொழுவைக்கு சொல்லி பின்னாடி அவனுக்கு நிற்க வச்சு இன்னொருத்தனை தொழுவைக்கு சொல்லி இப்படி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தீங்கன்னு வைங்க. அப்போ அவனுக்கு என்ன மாதிரி ஜனாசா தொழுகைன்னா இதுதான். ஏன்னா ஜனாசா தொழுகை வந்து அடிக்கடி நடக்கிறது இல்லை, மனசில் நிற்காது. 5 வேளை தொழுகை அடிக்கடி நடக்கிறது மனசில் நின்றுடும். என்னைக்காவது ஜனாசா கலந்துக்கிறதுனால போன தடவை தொழுகை 2வது தடவை மறந்துடுவாங்க. அதனால நம்ம அடிக்கடி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு வைங்க. அப்போ ஜனாசா தொழக்கூடியவர்களாக அவங்க என்ன செய்வாங்க, சரியான முறையில் சொல்லுவாங்க. வாப்பாவுக்கு செய்கிற கடமையாவது ஒன்றா செய்வீங்கப்பான்னு சொல்லுங்க, பயான் பண்ணுங்க. அப்படி சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை சும்மா அறிவிச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஜனாசா தொழுகை பயிற்சி அது ஒரு நாளைக்கு வைங்க. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன சூறாக்களை இப்போ தொழுவுறாங்க வந்து சூறாக்கள் தெரிய மாட்டேங்குது, பெரிய பெரிய சூறாக்கள் வேணும். சின்ன சின்ன சூறா ஒரு 15-12 சூறாக்களை கீழே இருந்து சரியான உச்சரிப்புகளோட, இதுக்குன்னா ஒரு தாய் ஒரு ஆடையை அனுப்பி வைக்கணும். நல்ல உச்சரிப்போடு உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு ஒரு தாய் தேவைப்படும். நீங்களே இந்த கிளை நிர்வாகிகள் அது மாதிரி ஓத தெரிஞ்சவங்க இருந்தால் தேவையும் படாது. அப்போ ஒரு வாரத்துக்குன்னா சூறாக்கள் பயிற்சி இருக்கிறது. உங்கள் பிள்ளைங்க ஒரு 10-12 சூறா ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணிடலாம். சின்ன சூறாக்கள் வந்து ஒரு 10 சூறா வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சுன்னா மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ணுவது, திருத்தி கொடுப்பது, இந்த வேலைகளை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நம்முடைய வேலை. நம்ம கிளையில் உள்ளவர்களை ஒரு மார்க்க ரீதியாக வந்தெடுத்து கொண்டு போகிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து பெற்றோருக்கு விஷயத்தில் இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து பிள்ளைகள் வந்து இந்த படிக்க போன பிறகு இந்த பெற்றோர்களுடைய மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. பெற்றோர்கள் செய்கிற கடமைகள்ங்கிற ஒரு சின்ன வயசுல நம்ம போதிப்பதற்காக வேண்டி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை குறித்த தர்பியா அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க. பெரியவர்கள் வரமாட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்து பிள்ளைகளை அனுப்பி வைப்பாங்க. அப்போ அந்த தர்பியா ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஸ்லாமிய அகீதா அடிப்படையான விஷயம், இதுதான் இஸ்லாம்ங்கிற ஒரு தலைப்புல அகீதா அல்லாதான் யாரு சொன்னா என்ன, அகீதா கொள்கை விஷயம் இருக்குல்ல, அந்த இருக்கு, இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தவறுங்கிறத விளக்கக்கூடிய வகையில் ஒரு நாள் கூட உட்கார வச்சு அவனுக்கு பாடம் நடத்தி அவனுடைய மண்டையை கிளீன் பண்ணி அனுப்பணும்னு சொன்னால் அவன் தௌஹீத் கொள்கையில் வந்து கரெக்டாக இருப்பான். அது ஒரு நாளைக்கு தெரியும். ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 எடுத்துக்கிற வேண்டியது. அதுக்கு அடுத்தது வேறு 12 எடுத்துக்கணும். முதல்ல ஒரு 12 தலைப்பு முடிச்சு சொல்கிறோம். அந்த 12 தலையை முடிச்ச பிறகு அவரோட முடியலை, சிலாம் பெரிய கடல் மாதிரி உள்ள விஷயம். அடுத்த வருஷத்துக்கு உள்ளது இன்னொரு 12 எடுப்போம். அப்போ அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பான். அது ஒரு விஷயத்து இருக்குது. அதே மாதிரி வந்து உண்ணுதல், பருகுதல், புறங்குதல்னு அன்றாட நடவடிக்கைகள். சாப்பிட்றோமா, சாப்பிட்றதுக்கு சில ஒழுங்கு, பருகிறதுக்கு சில ஒழுங்கு, படுத்து தூங்குறதுக்கு சில ஒழுங்கு, எந்திரிக்கிறதுக்கு சில ஒழுங்கு, அந்த மாதிரி ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒருத்தருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தர்பியான என்னன்னு கேட்டால் சுபுகளை வந்துடணும், மகரிப் வந்து போகணும், அது வரைக்கும் எங்களோட தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இருந்தால் தான் அந்த முழுமையாக கற்றுக் கொடுக்க இயலும். அந்த கண்டிஷனோட போட்டு என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க. அது மாதிரி வந்து பிறர் நலம் நாடல், அடுத்தவருக்கு நன்மையை நாடுறது யாரும் செய்ய மாட்டாங்க. தெருவில் எடுத்து போடுறது, அடுத்த ஆள் தொந்தரவு தான் மாட்டான்.
சிறுவர் வளரும்போது செய்கிறாங்க, பிறருக்கு தொல்லை தருவது ஒரு ஹாப்பியாக ஒரு விளையாட்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு கேடு செய்யக்கூடாது, அதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு பயன் மாதிரி இருக்கும், ஒரு அறிவுரை மாதிரி. குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் இந்த கருத்துக்களை பதிய வைக்கணும். இதுக்கு வேணால் ஒரு தாயை தேவைப்படும். இது 9 தலைப்புக்கு தாய் தேவைப்படாது. 2-3 தலைப்புக்கு அங்கே எங்கள்கிட்ட ஒரு ஆள் வேணும்னு கேட்கலாம், கேட்டால் அனுப்பி வைப்போம். அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி அந்த பாதை வீதியில் பொது இடங்களில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. பாதைக்கிட்ட சில ஒழுங்கு இருக்குது. நடு ரோட்டில் உட்காந்துக்கிறது, செஞ்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான தலைப்புகளை பாதையின் ஒழுங்குங்கிற ஒரு தலைப்பில் ஒரு தனியாக ஒரு நாளைக்கு போடுங்க. அது மாதிரி வருவாங்க. இதெல்லாம் ஒரு 12 மாதத்துக்குரிய 12 தர்பியாக்கள் இருக்குது. இதில் நீங்கள் விரும்பினா வேறு தலைப்பு கூட எடுத்துக்கலாம். மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்குறதுங்கிற ஒரு நாள் இதுக்கு ஒதுக்கிறது. நிர்வாகிகள் உட்காந்துருவீங்க, அந்த எல்லா நம்மளோட தொடர்புள்ளவர்கள்லாம் வந்துடுவாங்க. தொடர்பு இல்லாமலே கூப்பிடலாம். அது போக என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி காரியம் செஞ்சீங்கன்னா மக்கள்கிட்ட போய் கேட்டால் காசு தருவாங்க. காசுக்கு எங்கே போகிறதுனா காசு நோட் அடிச்சுட்டா இல்லை இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தர்பியா நடத்துகிறோம்னு சொன்னீங்கன்னா நம்ம செய்கிறாங்க, நம்ம கொடுப்போம். அப்போ நல்ல காரியங்கள் உங்கள்கிட்ட நடந்து கொண்டிருக்குமே, ஆனால் காசு பிரச்சனையே கிடையாது, மக்கள் தருவாங்க. நீ ஒன்றுமே செய்யாமல் கேட்டீங்கன்னா திங்கிறது கேட்குறாங்கன்னு எடுத்துருவாங்க. அதனால பணம் ஒரு மேட்டரே கிடையாது, அதையாவது வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு பிரசுரம், ஒரு மாதத்துக்கு ஒரு நோட்டீஸ் போடணும். அந்த நோட்டீஸ் மூலமாக அது மக்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விதத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு சுண்ணத்தை வலியுறுத்துற மாதிரி இருக்கலாம், விடுபட்ட நடிவடியாக இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். அந்த பிரசுரத்தை மாதம் நாங்கள் அனுப்புவோம். ஒரு மாடல் அடிச்சுலாம் அனுப்ப மாட்டோம், 1000 ஒன்று தான் அனுப்புவோம். நீங்கள் என்ன மாடலை வச்சு நீங்கள் அடிச்சு என்ன செய்யணும், உங்கள் அட்ரஸை போட்டு வீடு கொண்டு கொடுக்கணும். அப்போ வீடு கொண்டு கொடுப்பது என்ன ஆகும்னு கேட்டால், நீங்கள் இப்படி செயல்படுறீங்கிற மெசேஜும் உள்ளது சேர்ந்து போகுது, இந்த உள்ள கருத்தும் உள்ள போகுது. அப்போ உங்களை ரிஜிஸ்டர் ஆகுதுல்ல, இப்படி செய்கிறாங்க, நல்ல காரியங்கள்லாம் சொல்கிறாங்கங்கிற அதை மாதம் பிரசுரத்துக்கு நீங்கள் ஒரு தொடர்பு கொண்டீங்கன்னா மாதம் பொதுச்செயலாளர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. அவர் என்ன செய்வார், உங்களுக்கு பிரசுரத்தை அனுப்பி வச்சுருவார். மாதம் இந்த மாதம் உரிய பிரசுரத்தை எனக்கு என்ன செய்யணும், நீங்களாம் கேட்கணும். எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்னு நாங்கள் பார்ப்போம். ஆனால் பிரசுரம் எங்கே என்ன வரலையே நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்கலான்னு பார்க்கறதுனால நீங்கள் பிரசுரம் கேட்டால் அனுப்புறது இப்போதைக்கு வச்சுருக்குது. அது ஒரு விஷயம் வச்சா. அடுத்ததாக இந்த மக்தபு நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கிறேன். வீடுகளில் மக்தபு நடத்தும் போது எக்காரணம் ஒன்று மாணவர்கிட்ட காசு வாங்கிடக்கூடாது. பள்ளியில் ஓத வர்றாங்கல்ல, அந்த மொத்தத்துக்கு நீங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த சம்பளம் போக்குவரத்து அப்படி செஞ்சுக்கணுமே தவிர, ஒரு பிள்ளை ஓதுவதற்கு 100 ரூபா கட்டணும், 200 ரூபா கட்டணும்னா கதை முடிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் எந்த ஒரு நன்னோக்கத்துக்கு செய்கிறீங்களோ அதை அப்படி புள்ளி புதைச்சிடும். மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க, காசு செய்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்கன்றாங்க. நீங்கள் அதோட தாண்டி மக்கள்கிட்ட வசூல் பண்ணலாம். ஒருத்தருக்கு 100 ரூபா வாங்குறதுக்கு பதிலாக 1000 பேர்கிட்ட 9,000 ரூபாயோட வசூல் பண்ணாலும் அது பிரச்சனையாகாது. அப்போ உங்களுடைய நிதி ஆதாரம் உங்கள்கிட்ட கிடைக்கும். மக்கள்கிட்ட வசூல் பண்ணலாமே தவிர மாணவர்கிட்ட காசு வைக்கக்கூடாது. ஆனால் அவங்க புஸ்தகங்களுக்கு என்ன காசு வேணும், நீங்கள் புஸ்தகங்கள் கொடுக்குறீங்கல்ல, அது உங்கள்கிட்ட வசதி நிறைய நன்கொடை வந்துச்சுன்னா ஃப்ரீயாக கூட நூல்களில் கொடுங்க. இல்லை காசு கொடுக்க முடியாதுன்னா புக் மட்டும் காசு வாங்கிக்கிறங்க. அவங்க புக்கை காசு கொடுத்து வாங்குவதற்கு தயங்க மாட்டாங்க. சும்மா உங்களுக்கு 100 ரூபா படித்து கொடுக்குறது கேட்டீங்கன்னு சொன்னால் கல்வி வியாபாரம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அது ஒரு கேள்வியாக போகும், சந்திச்சாகும். அது வியாபாரத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால், ஒரு இதெல்லாம் நல்லபடியாக செய்றீங்கன்னு சொன்னால் இதை கவனிப்போம். ஒரு பரிசு திட்டம் வச்சுருக்கோம். இன்னைக்கு என்ன மாதம் இது, 29/6. அடுத்த 29/6 ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கணும், தேதி குறிச்சிக்கணும். ஒரு வருஷத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து இந்த பணிகளில் யார் முதலிடத்தில் அதிகமாக மார்க் வாங்குகிறார்களோ அவங்களுக்கு முதல் பரிசாக 50,000 கொடுக்கும். முதல் பரிசு யார் 50,000 கொடுக்கும். இரண்டாவது பரிசாக 30,000 ரூபா கொடுக்கும். மூணாவது பரிசாக, 4வது பரிசாக, 5வது பரிசாக, 6வது பரிசாக 5 ரூபா 4 பேருக்கு. முதல் பரிசு 1, 2வது பரிசு 1, 3வது பரிசு 4 பேருக்கு. ஆக 1 லட்சம் ரூபா. நாங்கள் தலைமையில் இருந்து 50,000 ரூபா முதல் பரிசு, 2ஆம் பரிசு 30,000 ரூபா, 3வது, 4வது, 5வது, 6வது பரிசு 4 பேருக்கு 5,000 ரூபா மேனி 20,000 ரூபா. இது இந்த காசுக்கான இது இல்லை. இது இந்த பரிசுகளை இந்த சபையில் வாங்கும்போது என்னன்னா உங்களுக்கு நிறைய உத்துவகமாகும். வாங்கிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், நல்ல விஷயத்தை போட்டி போடலாம்ல, அடுத்தது நம்ம வருஷத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வரும்போது நல்ல விஷயங்களில் போட்டி உண்டாகிறதுக்காக வேண்டி இந்த ஒரு ஸ்கீமை நம்ம செஞ்சுருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செயல் திட்டங்கள். வேறு
சரி. அடுத்ததாக வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டால், இது அனைவருக்கும் சாத்தியமாகாது. யார்கிட்ட சொந்த மர்க்கஸ் இருக்கணும் அவங்களுக்கு தான் சாத்தியமாகும். என்னென்னு கேட்டால் டியூஷன் நடத்துது. இப்போ வந்து அரசாங்க பரீட்சை வந்து +2 10th ரெண்டுக்கு பரீட்சை வச்சுருக்காங்கல்ல, இந்த பரீட்சையில் வந்து பாஸ் ஆனால் தான் அவன் மேற்படி போக முடியும். இதில் நல்ல மார்க் வாங்க 1 2 10லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் மார்க் முன்ன பின்ன வந்தாலும் எல்லாரையும் ஆல் பாஸ் போட்டுறாங்க. அதுதான் 30 வாங்கினா கூட 40 போட்டு விட்றான்னு சொல்லி அவங்களுக்கு சர்க்குலர் வந்துடுது. அதனால் எல்லாரையும் பாஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் அரசாங்க பரீட்சை இருக்கிற வகுப்புகளுக்கு மாத்திரம் நம்ம கொஞ்சம் டியூஷன் நடத்துகிறோம்னு சொன்னால் அந்த மாணவர்கள் கொஞ்சம் அதிக மார்க் வாங்குவாங்க. அதிக மார்க் வாங்கினாங்கன்னு கேட்டால் காலேஜில் வந்து மெரிட்டில் இடம் கிடைக்கல. கம்மியான மார்க் உள்ளவனுக்கு சீட்டு கிடைக்கிறதை விட கொஞ்சம் நல்ல மார்க் உள்ளவனுக்கு சீட் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், காசு இல்லாமல் கூட கிடைக்கும். அப்போ அந்த மாணவர்களை ஒரு எஜுகேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்மள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குமே ஆனால் வாடகைக்கு பிடிக்க சக்தி இருக்குமே ஆனால் இந்த டியூஷன் மட்டும் நடத்துங்க. இந்த டியூஷன் வந்து 10 12 வாங்க, 10க்கு 1 12 போடணும். 11மா 10 11 12 இந்த 3 கிளாஸுக்கு அது கொஞ்சம் செலவாகும். அது டியூஷன் எடுத்துகிற வாத்தியாருக்கு காசு வைப்பார். மார்க் ஆகிருந்தால் அவங்க கொஞ்சமாக வாங்கிக்குவாங்க. இவங்க இந்த கமர்ஷியலாக பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதில் நம்ம மக்கள் படிச்சுட்டு அது மாதிரி இருந்தாங்கன்னா சேவையாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளே உள்ள படித்த சகோதரர்கள் வந்து எஜுகேஷன் தானே, நம்ம பிள்ளைகள் தானே அப்படி உள்ளவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு செலவை பற்றி கவலைப்படாமல் இது செய்யணும்னு மக்கள்கிட்ட தருவாங்க. உங்கள் பிள்ளைய படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் டியூஷன் நடத்தணும்னு கேளுங்க, எல்லாரும் தருவாங்க. அந்த மாதிரி டியூஷன் மூலமாக வந்து இதெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரியான பணிகளை சும்மா தொடர் பிரச்சாரம் அதெல்லாம் நீங்களாம் எடுத்து செஞ்சுக்கிறீங்க. நம்ம சொன்னீங்கல்ல, அது மாதிரி செயல்திட்டத்தை விட நான் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறோன்னா நம்ம இருக்கிறத பேசிக் அஸ்திவாரத்தை பலப்படுத்துறது. இதனால அஸ்திவாரத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய திட்டங்களை தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற ஊரில் நீங்கள் வலுவாவீங்க, ஒவ்வொரு கிளையும் ஸ்ட்ராங்காவீங்க, வலுவாவீங்க, மக்கள் மத்தியில் போய் சேருவீங்க. உங்கள் மூலமாக அவங்களுடைய கொள்கை மக்கள்கிட்ட போய் சேரும் என்பதற்காக இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறோம். இதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நம்ம யாருக்கு இருக்கிறோம். 11 ஆச்சு, 5 தான் டைம்.